சாஃப்ட்வேர் கனெக்ட் ஆயிடுச்சு. ஓகே. ஸோ இப்போ நீங்கள் வந்து இப்போ ஒரு ப்ரோக்ராம் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நம்ம கொண்டு வரோம் அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு டிடிஎல்ல வந்து ஒரு சில டெஃபினிஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்கணும். அதில் நம்ம வந்து பார்க்க போகிற டெஃபினிஷன்ஸ் என்னென்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இப்போ எக்ஸாம்பிள் ஒரு ஃபீல்டு நம்ம வந்து கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் ஓகேங்களா. இப்போ வந்து டேலியில் நீங்கள் ஸ்க்ரீனில் நீங்கள் வந்து பார்க்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் பட்டன்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். தென் மெனு அப்படிங்கிறது இருக்கலாம், டேபிள்ஸ் அப்படிங்கிறது இருக்கலாம். ஸோ எனிதிங். ஸோ அதை நம்ம வந்து ஒரு ரிப்போர்ட் நீங்க பாக்குறீங்க அப்படின்னாலும் சரி, நியூவா ஒரு கிரியேஷன் நீங்க பண்ண போறீங்க அப்படின்னாலும் சரி, இன்புட் நம்ம வந்து கொடுக்கறத நம்ம வந்து ஃபீல்டு அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். ஓகேங்களா. ஸோ அதை வந்து டேட் நம்ம வந்து கொடுக்கறதா இருக்கட்டும், ஒரு லெஜருடைய நேம் நம்ம கொடுக்கறதா இருக்கட்டும், ஒரு ஜிஎஸ்டி நம்பர் நம்ம கொடுக்குறோம், டேன் நம்பர் கொடுக்குறோம், பேன் நம்பர் கொடுக்குறோம். ஸோ சம்திங் நம்ம வந்து கொடுக்குற ஒவ்வொன்றையும் நம்ம வந்து ஒரு ஃபீல்டுல நம்ம வந்து கொடுக்குறோம். ஓகேங்களா. ஸோ அதை நம்ம ஃபீல்டு டெஃபினிஷன்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து கண்டிப்பா வந்து நம்ம அந்த ஃபீல்டை வந்து கிரியேட் பண்ற மாதிரி இருக்கும். ஒரு ஃபீல்டு வந்து நம்ம கிரியேட் பண்றோம் அப்படின்னா, தனியா நம்ம வந்து ஒரு ஃபீல்ட வந்து கிரியேட் பண்ணிட முடியாது. ஓகேங்களா. ஸோ ஒரு ஃபீல்டு கிரியேட் பண்றோம் அப்படிங்கிற பட்சத்துல, அந்த ஃபீல்டுக்கான லைன் நம்ம வந்து என்ன பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னா, நம்ம வந்து ஸ்பெசிஃபிக் பண்ண வேண்டியது. ஸோ ஒரு பர்ட்டிகுலர் லைன்ல நம்மளுக்கு எத்தனை ஃபீல்டு வேணுமாலும் நம்ம வந்து டிஃபைன் பண்ண முடியும். அதர்வைஸ் ஒரு ஃபீல்டு வேணும் அப்படின்னா, அதுக்கு லைன் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும். அந்த ஃபீல்ட்ல நீங்க குடுக்க போறது ஒரு ஒரு டேட்டா நீங்க குடுக்குறீங்க அப்படின்னா, அது ஸ்டாண்டர்டா நம்ம வந்து ஒரு டேட்டா கான்ஸ்டன்ட்டா இருக்கணும் அப்ப நம்ம வந்து குடுக்கலாம். இப்ப வந்து ஒரு ரிப்போர்ட் நம்ம பிரிப்பேர் பண்றோம்னா, அதோட டைட்டில் வந்து நம்மளுக்கு ஒரு ஸ்டாண்டர்டா நம்ம வந்து ஸ்டாட்டிக்கா நம்ம வந்து குடுத்துறோம். ஸோ அந்த டைட்டில் வந்து அந்த மாரி இருக்கும். அதர்வைஸ் வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, இப்ப வந்து ஒரு சில மாஸ்டர்ஸ் நம்ம வந்து கிரியேட் பண்றோம் அப்படிங்கிற பட்சத்துல, அந்த மாஸ்டர்ல இருக்கக்கூடிய அந்த ஃபீல்ட் வந்து ஒரு வேரியபிள் டேட்டாவா நம்ம வந்து குடுக்குற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. அந்த டேட்டா வந்து மேபி வந்து ரிப்போர்ட்ல வந்து மாறலாம். இப்ப எக்ஸாம்பிள் வந்து ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து கேப்பிட்டல்ல ஒரு 5 லேக் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல, ஃபர்தர் கேப்பிட்டல் கான்ட்ரிபியூட் பண்றாங்க அப்படிங்கிற பட்சத்துல, அந்த ஃபர்தர் கேப்பிட்டல் ஒரு 2 லேக் நம்ம ரெக்கார்ட் பண்ணிட்டு, பேலன்ஸ் ஷீட்ல இருக்கக்கூடிய வேல்யூவோட ஃபீல்டு நம்ம செக் பண்றோம் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா ஆட் ஆயிரும். ஓகேங்களா. ஸோ வவுச்சர் ரெக்கார்ட் பண்றதுக்கு முன்னாடி, ஒரு கேப்பிட்டல் வர்றதுக்கு முன்னாடி வந்து ஒரு வேல்யூ இருக்கும். அகைன் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, வவுச்சர் ரெக்கார்ட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த டேட்டா வந்து மாறும். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, ஒரு சில ஃபீல்டோட வேல்யூ வந்து மாறும். ஒரு சில ஃபீல்டோட வேல்யூ வந்து நம்மளுக்கு கான்ஸ்டன்ட்டா இருக்கும். ஓகேங்களா. ஸோ அந்த ஃபீல்டு வந்து நம்ம வந்து ஒரு ஃபீல்டு நம்ம வந்து டிஃபைன் பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பா ஒரு லைன் அப்படிங்கிறது வேணும். ஒரு லைன்ல நீங்க எத்தனை ஃபீல்டு வேணுமான்னு நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஒரு பர்ட்டிகுலர் லைன்ல எத்தனை ஃபீல்டு வேணுமானாலும். ஒரு லைன்ல லெஃப்ட் சைடு வந்து நம்மளுக்கு வந்து ப்ராடக்ட்டோட நேம் நம்ம கேட்கணும். ரைட் சைடு வந்து ப்ராடக்ட்டோட பிரைஸ் வந்து நம்ம டிக்ளேர் பண்ணணும். ஸோ இப்படி வந்து நம்ம வந்து ஃபீல்டு வந்து 2 ஃபீல்டு கூட வச்சுக்கலாம். ஓகேங்களா. அதர்வைஸ் நம்ம வந்து 3 ஃபீல்டு மோர் தென் 3 ஃபீல்டு கூட நம்ம வந்து வைக்கலாம். பட் லைன் அப்படிங்கிறது கண்டிப்பா அந்த ஃபீல்டுக்கு நம்ம வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கணும். அட் த சேம் டைம்ஸ் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, ஒரு லைன் அப்படிங்கிறது வேணும் அப்படின்னா, அந்த லைனுக்கான பார்ட் அப்படிங்கிறத நம்ம வந்து டிஃபைன் பண்ணணும். ஓகேங்களா. பார்ட் இன் தி சென்ஸ் நம்ம வந்து இப்ப எக்ஸாம்பிள் ஆ ஒரு ஸ்கிரீன், ஒரு ரிப்போர்ட் அப்படி நம்ம வந்து எடுக்கும்போது, அந்த ரிப்போர்ட்ல வந்து டாப் பார்ட் இருக்கும், பாட்டம் பார்ட் இருக்கும். எக்ஸாம்பிள் நம்ம வந்து இன்வாய்ஸ் அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு இன்வாய்ஸ பொறுத்தவரைக்கும் ஹெட்டர் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ ஹெட்டர்ல தான் நம்ம வந்து இன்வாய்ஸோட டைட்டிலா இருக்கட்டும், அதர்வைஸ் சப்ளையருடைய டீட்டெயில்ஸ், அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கான டீட்டெயில்ஸ். அதே மாதிரி பாட்டம் அப்படிங்கிறது இருக்கும். பாட்டம்ல தான் நம்ம வந்து சிக்னேச்சர் எல்லாம் குடுக்க போறோம். டோட்டல் டாக்ஸோட சம்மரி நம்ம குடுப்போம். ஸோ இப்படி பார்ட் அப்படிங்கிறது டாப், பாட்டம். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா, பார்ட் நம்ம வந்து டிக்ளேர் பண்ணணும். ஸோ ஒரு பார்ட் டிக்ளேர் பண்ணா மட்டும் தான் லைன் வந்து டிக்ளேர் ஆகும். ஓகேங்களா. ஸோ லைனுக்கு தேவையானது பார்ட் நம்ம வந்து டிக்ளேர் பண்றோம். ஒரு பார்ட் நீங்க டிக்ளேர் பண்ணணும் அப்படின்னா, அதுக்கான ஃபார்ம் வந்து டிடிஎல்ல நீங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து டிக்ளேர் பண்ணணும். ஓகேங்களா. ஒரு ஃபார்ம் இல்லாம ஒரு பார்ட் அப்படிங்கிறத உங்களால அ கிரியேட் பண்ண முடியாது. அப்ப ஒரு ஃபீல்டு வந்து உங்களுக்கு வேணும். அந்த ஃபீல்டு வேணும் அப்படின்னா, கண்டிப்பா அதுக்கான லைன், அதுக்கான பார்ட், அதுக்கான ஃபார்ம் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கணும். இந்த 4மே வேணும் அப்படிங்கிற பட்சத்துல அதுக்கான ரிப்போர்ட் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கணும். ஓகேங்களா. ஸோ நேத்து நான் வந்து உங்களுக்கு 2 புரோகிராம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணேன். அதுல 2டே லைன் தான் நான் வந்து உங்களுக்கு சொன்னேன். ஆனா இப்ப நான் வந்து உங்களுக்கு சொல்லப் போற ஒரு புரோகிராமிங் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறதுல வந்து என்ன இருக்கணும் அப்படின்னா, ரிப்போர்ட், ஃபார்ம், பார்ட், லைன், ஃபீல்ட் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து சொல்றேன். ஆனா நேத்து நான் வந்து 2 இன்ஃபர்மேஷன் தான் 2 லைன் தான் நான் வந்து சொன்னேன். பட் புரோகிராம் வந்து ரன் ஆகுது. ஆனா இன்னைக்கு வந்து மல்டிபிள் டெஃபினிஷன்ஸ் வேணும் அப்படின்னு நான் சொல்றேன். எதுக்காக அப்படின்னா,
ஒரு ஃபீல்டு வந்து ரன் ஆகணும் அப்படிங்கிற பட்சம் ஒரு ஃபீல்டு நம்ம வந்து கிரியேட் பண்ணோம் அப்படின்னா, இதுக்கு இந்த ஃபார்மேட் எல்லாம் இந்த டெஃபினிஷன்ஸ் எல்லாம் இருக்கணும். ஆனா, நேத்து நான் சொன்னது ரிப்போர்ட் டெஃபினிஷன். ஒரு ஒரு ரிப்போர்ட் அல்லது ஒரு மெனு அப்ப நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, அதுக்கு நம்மளுக்கு வந்து ஃபர்தரா இந்த டெஃபினிஷன்ஸ்லாம் தேவை கிடையாது. அதர் டெஃபினிஷன்ஸ் எதுவும் தேவை கிடையாது. சோ ஒரு ரிப்போர்ட் வந்து தனியாவே நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா, ஒரு ரிப்போர்ட்ட வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஒரு மெனுவ வந்து தனியா நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஓகேங்களா? அப்ப ஒரு ஃபார்ம் வேணும் அப்படின்னா, ரிப்போர்ட் அப்படிங்கிறது நம்மளுக்கு வேணும். ரிப்போர்ட்ல இருந்து ரிப்போர்ட் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி ஃபார்ம், ஃபார்ம் பேஸ் பண்ணி பார்ட், பார்ட்ட பேஸ் பண்ணி லைன், லைன பேஸ் பண்ணி தான் ஃபீல்ட் அப்படிங்கிறது நம்மளால டிக்ளேர் பண்ண முடியும். ஓகேங்களா? சோ இது வந்து பேசிக் கான்செப்ட். நான் வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு ஆ புரோகிராம் நான் வந்து இன்னைக்கு எக்ஸ்பிளைன் பண்ற புரோகிராம்ல உங்களுக்கு இதெல்லாம் புரிஞ்சிரும் கண்டிப்பா. அதர்வைஸ் நம்ம வந்து இந்த இடத்துல வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு ரிப்போர்ட் அப்ப நம்ம வந்து பார்க்கும்போது, அந்த இடத்துல வந்து ஒரு மெனுவ அல்லது ஒரு பட்டன நம்ம வந்து ஆட் பண்ண முடியும். அல்லது ஆல்ரெடி ஒரு மெனூஸ் இருக்கு அப்படின்னா, அத நம்ம டெலீட் பண்ண முடியும். வேண்டாம் அப்படிங்கிற பட்சத்துல டெலீட் பண்ண முடியும். அல்லது ஆல்ரெடி இருக்கிற மெனு அல்லது பட்டன நம்ம வந்து வேற ஒரு மெனுவா நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? சோ இப்ப வந்து ஆட், டெலீட் அண்ட் ரீப்ளேஸ் அப்படிங்கிறது நம்மளால பண்ண முடியும். இப்ப எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு கேட்வே ஆஃப் டேலி அப்ப நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதுல இருக்கக்கூடியது எல்லாமே வந்து மெனூஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். அத நம்ம வந்து ஐட்டம் அப்படிங்கிற நேம்ல நீங்க வந்து இப்போதைக்கு இன்னைக்கு மட்டும் நீங்க வந்து ஐட்டம் அப்படிங்கிற மாரி மைண்ட்ல வச்சுக்கிருங்க. அதாவது கிரியேட்ங்கிறது ஒரு ஐட்டம். ஆ ஆல்டர்ங்கிறது ஒரு ஐட்டம். சார்ட் ஆஃப் அக்கவுண்ட்ஸ்ங்கிறது ஒரு ஐட்டம். சோ இந்த மாரி நீங்க ஐட்டம் அப்படின்னு நீங்க வந்து மைண்ட்ல வச்சுக்கிருங்க. சோ அந்த மாதிரி நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, கேட்வே ஆஃப் டேலில ஒரு ஐட்டம நம்மளால ஒரு மெனு அல்லது ஒரு ஐட்டம் அல்லது ஒரு பட்டன் நம்ம வந்து ஆட் பண்ணலாம். ஆல்ரெடி இருக்கிறத நம்ம டெலீட் பண்ணலாம். தென் ஆல்டர் அப்படிங்கிறத நம்ம பண்ணலாம். தட் இஸ் ரீப்ளேஸ் அப்படிங்கிறது பண்ணலாம். அப்படி நம்ம வந்து ஆட் பண்றோம் அப்படிங்கிற பட்சத்துல ஒரு பர்ட்டிகுலர் மெனுவுக்கு முன்னாடி அல்லது ஒரு மெனுவுக்கு கீழ இப்ப எக்ஸாம்பிள் வந்து பேலன்ஸ் ஷீட் அப்படிங்கிறது இருக்கு அப்படின்னா, அந்த பேலன்ஸ் ஷீட்டுக்கும் மேல நம்ம வந்து இன்னொரு ரிப்போர்ட் நம்ம ஆட் பண்றோம். ஒரு கீ ஐட்டம் நம்ம வந்து ஆட் பண்றோம். ஓகேங்களா? அதர்வைஸ் வந்து அந்த பேலன்ஸ் ஷீட்டுக்கு கீழ நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, ஒரு கீ ஐட்டம் நம்ம வந்து ஆட் பண்றோம். ஓகேங்களா? சோ இது வந்து ஆஃப்டர். சோ ஒரு ஐட்டம் நீங்க ஆட் பண்றீங்கன்னா, ஒரு பர்ட்டிகுலருக்கு மெனுவுக்கு மேல, கீழ அல்லது அந்த ரிப்போர்ட் உடைய டாப்ல இருக்கணும். இல்லன்னா அந்த ரிப்போர்ட் உடைய எண்டுல இருக்கணும். அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு மெனுவ வந்து நம்ம வந்து டிக்ளேர் பண்ணலாம். ஓகேங்களா? சோ இது வந்து நீங்க பேசிக்கா நான் சொல்றது. அடுத்து வந்து நீங்க வந்து ஒரு ஒரு இப்ப நான் வந்து என்ன சொல்றேன் அப்படின்னா, கேட்வே ஆஃப் டேலி அப்ப நம்ம எடுக்கும்போது அதுல நெறைய மெனூஸ் இருக்கு. ஓகேங்களா? சோ அதுல வந்து கிரியேட் இருக்கு, ஆல்ட் இருக்கு, சார்ட் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் இருக்கு. அப்படியே வவுச்சர் அப்படின்னு பார்த்தோம்னா, வவுச்சர்ன்னு ஒண்ணு இருக்கு. டே புக்ன்னு ஒண்ணு இருக்கு. பேலன்ஸ் ஷீட் இருக்கு. ஸ்டாக் சம்மரி இருக்கு. ரேஷியோ அனலைசிஸ் இருக்கு. தென் வந்து டிஸ்ப்ளே மோர் ரிப்போர்ட்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ டேஷ்போர்ட்ஸ் இருக்கு. ஸோ இப்படி நம்மளுக்கு வந்து நெறைய இருக்கு. ஓகேங்களா? அது எல்லாமே நம்ம எப்படி கரெக்ட்டா நம்ம வந்து கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதுக்காக. அந்த மெனுவோடைய எக்ஸாக்ட் நேம் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு கீ இருக்கு. தட் இஸ் வந்து கண்ட்ரோல் டி. ஓகேங்களா? ஸோ இத நீங்க மைண்ட்ல வச்சுக்கிறங்க. இப்ப நம்ம வந்து டைரக்ட்டா நான் வந்து உங்களுக்கு இந்த இப்ப நம்ம பார்த்த இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். கண்டிப்பா வந்து இத வந்து கேர்ஃபுல்லா நீங்க வந்து வாட்ச் பண்ணுங்க. ஸோ இப்ப வந்து நம்ம வந்து ஒரு ஒரு ஐட்டம் ஏதாவது நம்ம வந்து ஆட் பண்ணணும். ஒரு ஃபீல்ட் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பா நம்ம வந்து ஏதாவது ஒரு மெனு வந்து நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ இப்ப இந்த இடத்துல வந்து நான் ஸ்க்வேர் பிராக்கெட் ஓப்பன் பண்றேன். ஓப்பன் பண்ணிட்டு நம்ம வந்து இந்த இடத்துல மாடிஃபையர் அப்படிங்கிறதுக்காக ஹாஷ் சிம்பல் நான் வந்து யூஸ் பண்றேன். அதுக்கு அடுத்து நான் என்ன சேஞ்ச் பண்ண போறேன் அப்படின்னா, மெனு நான் வந்து சேஞ்ச் பண்ண போறேன். எம்இ டைப் பண்ணோனே எனக்கு லிஸ்ட் வருது. ஸோ இங்க இருந்து நான் மெனு அப்படிங்கிறது குடுத்துட்டு, செப்பரேட்டருக்காக நான் வந்து கோலன் அப்படிங்கிறது குடுத்துடுறேன். குடுத்துட்டு எந்த மெனுவ நான் வந்து சேஞ்ச் பண்ண போறேன் அப்படிங்கிறத நான் குடுக்குறேன். ஸோ கேட்வே ஆஃப் டேலி அப்படின்னு நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, அந்த இடத்துல குடுத்துட்டு, அப்படியே நான் வந்து பிராக்கெட்ட வந்து குளோஸ் பண்றேன். ஆல்ரெடி நான் வந்து என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, இந்த கேட்வே ஆஃப் டேலி அப்படிங்கிறது கரெக்ட்டான மெனுவோட நேமா? கேட்வே ஆஃப் டேலிக்கு உண்மையிலே கேட்வே ஆஃப் டேலிங்கிற நேம் தான் வச்சிருக்காங்களா? இல்ல வேற ஏதாவது புரோகிராமிங்ல வந்து வேற ஏதாவது நேம் இருக்கா? அப்படிங்கிறத நீங்க சர்ச் பண்றதுக்கு கண்ட்ரோல் டி அப்படிங்கிறது வந்து நம்ம நேத்து நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். கண்ட்ரோல் டி குடுத்து நம்ம சர்ச் பண்ணலாம்னு சொல்லி. சோ இதுல வந்து எந்த சேஞ்சஸும் நம்மளுக்கு வந்து கிடையாது. சோ நான் வந்து கேட் ஆஃப் டேலின்னு வச்சிருந்தேன். இதே கண்ட்ரோல் டிய வேற ஒரு பர்ப்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணலாம். சோ அதுவும் நான் வந்து என்னன்னு சொல்லிடுறேன். இப்ப நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா, கேட் வேப் டேலில நேத்து கேட் வேப் டேலியுடைய டைட்டில நம்ம வந்து மாத்துனோம். ஓகேங்களா? அதே மாதிரி அந்த கேட் வேப் டேலி அப்படிங்கிறதுக்கு பதிலா ஒரு கம்பெனி நேம வந்து எப்படி நம்ம இன்சர்ட் பண்றது? வொர்க்கிங் கம்பெனி அல்லது ஆக்டிவ் கம்பெனி நேம நம்ம வந்து எப்படி இன்சர்ட் பண்றதுன்னு நம்ம பார்த்தோம்.
இப்ப இந்த கேட்வே ஆப் டேலில ஒரு புதுசா ஒரு மெனு அல்லது ஒரு ஐட்டம் நான் வந்து ஆட் பண்ண போறேன். அதனால நான் வந்து யூஸ் பண்ற அடுத்த அட்ரிபியூட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா ஆட் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து யூஸ் பண்றேன். இப்போ வந்து ஆட் இந்த இடத்துல என்ன ஆட் பண்றேன் அப்படின்னா ஒரு ஐட்டம் நான் வந்து ஆட் பண்றேன். ஓகேங்களா? ஸோ இங்க நம்ம பார்த்தோம் அப்படின்னா என்ன நான் வந்து ஆட் பண்ண முடியும்னு பார்க்கும்போது ஒரு ஐட்டம். ஓகேங்களா? ஐட்டம் இன் தி சென்ஸ் ஒரு கேட்வே ஆப் டேலில எப்படி கிரியேட், ஆல்டர் இந்த மாதிரிலாம் இருக்கும். மெனூஸ் இருக்கும். அதுதான் வந்து நம்ம ஐட்டம் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா? ஒரு ஐட்டம் நான் வந்து ஆட் பண்றேன். ஸோ அந்த ஐட்டத்துடைய நேம் என்ன அப்படின்னு நான் வந்து இந்த இடத்துல நான் டிக்ளேர் பண்றேன். அந்த ஐட்டம் என்ன நேம்ல வந்து எனக்கு டிஸ்ப்ளே ஆகணும் அப்படின்னு சொல்லி. ஓகேங்களா? ஸோ இதுல நான் வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா, நான் வந்து ஐட்டத்தோட நேம் நான் வந்து குடுக்க போறேன். ஸோ இதுல நம்ம வந்து மேபி வந்து அ சிடிசி ரிப்போர்ட் அப்படின்னு நான் வந்து என்ன பண்றேன், ஒரு நேம் வந்து வைக்கிறேன். ஸோ சிடிசி ரிப்போர்ட். ஓகே. சென்னை டேலி கோர்ஸ் அப்படிங்கிறதுடைய ஷார்ட்டா வந்து சிடிசி ரிப்போர்ட் அப்படின்னு நான் வந்து வைக்கிறேன். தென் வந்து அகைன் ஒரு கோலன். இது வந்து எனக்கு என்ன நேம்ல ஐட்டம் எனக்கு அந்த இடத்துல வரணும் அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? ஸோ ஆட் ஒரு ஐட்டத்த நம்ம ஆட் பண்ண முடியும், டெலீட் பண்ண முடியும், ரீப்ளேஸ் பண்ண முடியும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ அதுல வந்து நம்ம வந்து இப்ப என்ன பண்ண போறேன் கேட்வே ஆப் டேலின்னா ஆட் பண்றேன். ஸோ என்ன ஆட் பண்ண போறேன்னா, ஒரு பட்டன் நான் ஆட் பண்ணலாம். ஓகேங்களா? ஒரு மெனு ஆட் பண்ணலாம். சம்திங் இந்த இடத்துல நான் வந்து ஒரு ஐட்டம் நான் வந்து ஆட் பண்றேன். அந்த ஐட்டம் வந்து ஐட்டத்தோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சிடிசி ரிப்போர்ட். அடுத்து இங்க நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த சிடிசி ரிப்போர்ட்ங்கிறது என்ன பண்ணணும் அது? அது வந்து ஒரு இன்புட் வந்து வாங்கக்கூடிய ஃபீல்டா இருக்கணுமா? இல்லன்னா ஒரு ஒரு இன்ஃபர்மேஷன டிஸ்ப்ளே பண்ணி காட்டக்கூடிய ஒரு டிஸ்ப்ளே மோட்ல இருக்கக்கூடிய ஒரு ரிப்போர்ட்டா இருக்கணுமா? ஓகேங்களா? அல்லது ஒரு மெனுவா இருக்கணுமா? சம்திங் நம்ம வந்து இந்த இடத்துல வந்து நம்ம குடுத்துக்கலாம். ஸோ இப்ப நான் வந்து உங்களுக்கு குடுக்குறது வந்து டிஸ்ப்ளே அப்படின்னு சொல்லி. ஓகேங்களா? நான் டிஸ்ப்ளே வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். டிஸ்ப்ளே அப்படிங்கிறது, இத நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, ஆக்ஷன் கீவர்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா? ஸோ இது ஒரு ரிப்போர்ட்க்கு அடுத்து நம்ம வந்து இந்த இடத்துல என்ன பண்ண முடியும் அப்படின்னா, ஒரு ஆக்ஷன் அப்படிங்கிறத நம்ம வந்து கொண்டு வர முடியும். ஸோ இது வந்து ஆக்ஷனுடைய கீவர்டு. ஸோ இந்த இடத்துல வந்து எனக்கு டிஸ்ப்ளே அப்படிங்கிறது தான் ஆக்ஷன். ஜஸ்ட் எனக்கு இந்த மெனு வந்து எனக்கு ஷோ ஆகணும் அவ்வளவுதான். அதாவது ஒரு ஃபீல்ட் வந்து எனக்கு ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன ஷோ பண்ணி காட்டணும். அதான் வந்து டிஸ்ப்ளே. ஒருவேள வந்து நம்ம ஒரு இன்ஃபர்மேஷன இன்புட் வாங்கிக்கணும் அப்படின்னா, அத நம்ம வந்து கிரியேட் அப்படின்னு கூட நம்ம வந்து சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ அதர்வைஸ் இந்த இடத்துல நான் வந்து டிஸ்ப்ளே அப்படிங்கிறத நான் வந்து சொல்றேன். ஸோ பேசிக்கலா வந்து டிஸ்ப்ளேங்கிறது ஈஸியா நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுங்கிறதுனால டிஸ்ப்ளேல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்றோம். அடுத்து இந்த இடத்துல நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, டிஸ்ப்ளே தென் நான் வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இந்த ரிப்போர்ட் என்ன அப்படிங்கிறத நான் வந்து குடுக்குறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ரிப்போர்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் இல்லையா? அதனால. இப்ப நான் வந்து இந்த இடத்துல அ மை அல்லது மை சிடிசி டிடிஎல் அப்படின்னு நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, ஒரு நேம் வைக்கிறேன். மை சிடிசி டிடிஎல். ஸோ இங்க நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம்னா, ஆட் 1, 2, 3, 4, 5 ஓகேங்களா? ஒரு 5 அட்ரிபியூட்ஸ் மட்டும் தான் நான் வந்து இங்க குடுத்திருக்கேன். ஓகேங்களா? ஸோ 5 அட்ரிபியூட்ஸ் மட்டும். ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, ஐட்டம், ஆட் கோலன் ஐட்டம் கோலன் சிடிசி ரிப்போர்ட். இது வந்து என்ன நேம்ல எனக்கு ஷோ ஆகணும்னு சொல்லி. அது எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் எனக்கு டிஸ்ப்ளே பண்ணி காட்டணும் அவ்வளவுதான். அடுத்து இந்த ரிப்போர்ட்டோட நேம் என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஸோ இந்த ரிப்போர்ட் அப்படிங்கிறது கண்டிப்பா இதுக்கு தேவையானத நான் வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ அப்படியே நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு அப்படியே நான் வந்து என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா, இங்க வந்து ரிப்போர்ட் அப்படின்னு நான் வந்து குடுக்குறேன். ஸோ ரிப்போர்ட் குடுத்துட்டு அப்படியே கோலன் வைக்கிறேன். தென் நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா, இந்த இன்ஃபர்மேஷன அப்படியே நம்ம வந்து காப்பி பண்ணிக்க முடியும். ஸோ இத நான் வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா, இதுக்கு பேரு வந்து டிஸ்கிரிப்ஷன். ஓகேங்களா? ஸோ இங்க நான் வந்து ஒரு ரிப்போர்ட் எனக்கு வரணும். இங்க நான் வந்து ஷோ பண்ணிட்டேன். அதர்வைஸ் இத நான் வந்து கிளிக் பண்ணும்போது எனக்கு இது ஓப்பன் ஆகணும் அப்படின்னா, இதுக்கு நான் வந்து ஒரு டிஸ்கிரிப்ஷன் குடுக்கணும். ஸோ இத நம்ம வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா, இந்த இந்த இன்ஃபர்மேஷனுக்கான டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ ஒருவேளை இத நான் வந்து குடுக்கல அப்படிங்கிற பட்சத்துல, என்னால இந்த ரிப்போர்ட் அப்படிங்கிறது எனக்கு இந்த கீ ஐட்டம் ஆட் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா ஆட் ஆகும். ஏன்னா ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன். ஒரு ரிப்போர்ட் அப்படிங்கிறத பொறுத்தவரைக்கும் நம்ம வந்து தனியா நம்ம வந்து அந்த ரிப்போர்ட்ட வந்து ரன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. ஓகே. ஸோ இப்ப நான் போயிட்டு என்ன பண்றேன்னா, கிரியேட் அப்படிங்கிறது அத சேவ் பண்ணிடுறேன் ப்ராப்பரா. ஸோ சேவ் குடுத்தாச்சு. நேத்து வந்து டேலில இருந்து அதாவது அ டெவலப்பர்ல இருந்து டைரக்ட்டா நம்ம வந்து எப்படி எக்ஸிக்யூட் பண்றதுன்னு நான் சொல்லியிருந்தேன். இப்ப வந்து ஆக்டிவ் டிடிஎல் டிஸ்ப்ளேங்கிறது இதுதான் வந்து எக்ஸிக்யூட் பண்ண போறேன். எக்ஸிக்யூட் பண்ண போறேன். ஸோ கிளிக் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணிட்டு எக்ஸிக்யூட் டேலி குடுக்குறேன். இப்ப டேலி வந்து டைரக்ட்டா ஓப்பன் ஆகும். அதாவது இந்த டிடிஎலோட வந்து என்ன ஆகும் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஸ்க்ரீன் தெரியுதா? டேலி லோட் ஆகுது.
எஸ் சார் தெரியுது. ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம ஏதாவது ஒரு கம்பெனி நம்ம வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்ப இங்க நீங்க பாத்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து சிடிசி ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு மெனு வந்து எனக்கு ஆட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஜஸ்ட் நம்ம வந்து இதுதான் பண்ணோம். கேட் வேப் டேலில ஒரு கீ ஐட்டம் நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா ஜஸ்ட் ஆட் பண்ணேன் அவ்வளவுதான். ஓகேங்களா? தென் ஒரு மெனு நம்ம வந்து ஆட் பண்றோம், ஒரு கீ ஐட்டம் ஆட் பண்றோம் அப்படின்னா அந்த ஒவ்வொரு ஐட்டத்துக்கும் ஹாட் லெட்டர்ஸ் அப்படிங்கிறது டேலில வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து டிஃபைன் ஆகும். ஓகேங்களா? ஹாட் லெட்டர் அப்படின்னு சொல்லி. இப்போ ஹாட் லெட்டர் இன் தி சென்ஸ் இப்போ இந்த மெனூஸ்ல ஆல்டர் வேணும் அப்படின்னா ஏ பிரஸ் பண்ணா டைரக்டா போயிடும். இப்போ பி பிரஸ் பண்ணா எனக்கு டைரக்டா பேலன்ஸ் ஷீட் ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? சோ நம்ம வந்து என்ன பண்ண வேண்டாம் அப்படின்னா கிளிக் பண்ண வேண்டாம். நம்ம வந்து ஆரோஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்ல. அந்த ஹாட் லெட்டர் நம்ம வந்து பிரஸ் பண்ணும்போது அந்த ரிப்போர்ட் அப்படிங்கிறது ஓப்பன் ஆகும். இப்போ வந்து என்ன ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அந்த சிடிசி அப்படி நம்ம வந்து இங்க கொடுக்கும்போது சிடிசி அப்படிங்கிறது கொடுக்கும்போது இந்த இடத்துல டி அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா எனக்கு என்னவா எடுத்துக்குது அப்படின்னா ஹாட் லெட்டரா எனக்கு டேலி எடுத்துக்குது. ஓகேங்களா? இது வந்து நம்ம வந்து ஹாட் லெட்டர் அப்படின்னு நம்ம வந்து இந்த இடத்துல நம்ம வந்து இதை சொல்லலாம். ஓகேங்களா? ஒருவேளை ஒரு கீ ஐட்டத்துக்கு நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா ஒரு ஹாட் லெட்டர் கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்றீங்க. ஓகேங்களா? நாம வந்து முடிவு பண்றோம். ஸோ இப்போ வந்து ஆல்ரெடி இல்லாத ஹாட் லெட்டரா வந்து கண்டிப்பா இருக்கணும். இப்போ ஆர் அப்படிங்கிறது ஆல்ரெடி இருக்கான்னு பாத்தீங்கன்னா இங்க ரேஷியோ அனாலிசிஸ் இருக்கு. ஓகேங்களா? ரேஷியோ அனாலிசிஸ் இருக்கு. சி அப்ப நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா சார்ட் ஆஃப் கிரியேட் அப்படிங்கிறதுக்கு இருக்கு. ஓகேங்களா? சோ அதே மாதிரி இப்ப நான் வந்து எனக்கு ஒரு வேளை வந்து அ இந்த இடத்துல வந்து டி எனக்கு வேணும் அப்படிங்கிற பட்சத்துல, அப்ப டீன்னு சொல்லிட்டு எதுவுமே இல்ல. ஓகேங்களா? இப்ப மேபி நான் டி பிரஸ் பண்ணா, ஆட்டோமேட்டிக்கா வந்து எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இங்க அதுவே வந்து எனக்கு இந்த இடத்துல ஹாட் லெட்டரா வந்து எனக்கு கிரியேட் ஆயிருக்கு. இல்லையா? சோ இப்படி நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு ஹாட் லெட்டர் எனக்கு வேணும் அப்படிங்கிற பட்சத்துல, நான் வந்து டிஃபைன் பண்ணணும். டேலி அதுவே வந்து என்ன பண்ணிக்குது, சோ இதுல அவைலபிளா எதுவுமே இல்லாத ஒரு ஹாட் லெட்டர டேலி அதுவா எடுத்துக்குது. இப்போ ஒருவேளை நான் வந்து என்ன பண்றேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு தேவையானத ஒரு லெட்டர நான் வந்து ஹாட் லெட்டரா வைக்கிறேன். இப்ப நான் இ அப்படிங்கிறத நான் வந்து ஹாட் லெட்டரா வைக்க போறேன். இந்த ரிப்போர்ட்ல இருக்கக்கூடிய இ. ஸோ இங்கிறது அவைலபிள் தான். இந்த இடத்துல எந்த மெனுக்கும் இல்ல. அப்ப இந்த இடத்துல வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த இ வந்து ஆட்டோமேட்டிக்கா கேப்ஸ் ஆயிடும். ஓகேங்களா? எனக்கு தேவை வந்து இ தான் எனக்கு வேணும் அப்படிங்கிற பட்சத்துல ஈனே குடுத்துருக்கலாம். இப்ப அந்த மாதிரி நீங்க வந்து என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, ஹாட் லெட்டர் அப்படிங்கிறத நீங்க மாத்தணும். அத வந்து நம்ம வந்து மாத்தணும் அப்படின்னா, வெறும் ஆட் அப்படின்னு மட்டும் நம்ம குடுக்கக் கூடாது. ஓகேங்களா? சோ இந்த இடத்துல ஆட் அப்படின்னு குடுத்துட்டு, கீ ஐட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்க குடுக்கணும். வெறும் ஐட்டம் இல்லாம கீ ஐட்டம் அப்படின்னு நம்ம அப்பதான் நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா, ஒரு ரிப்போர்ட்க்கு ஒரு கீ அப்படிங்கிறத நம்ம வந்து செட் பண்ண முடியும். சோ கீ ஐட்டம் இந்த இடத்துல வந்து நான் சிடிசி ரிப்போர்ட் அப்படின்னு நான் வந்து என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா, நான் வந்து குடுத்துடுறேன். தென் என்னால என்ன பண்ண முடியும் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து இன்னொரு கோலன் வந்து நான் வந்து செப்பரேட் பண்ணி, கீ லெட்டர் என்ன வேணுங்கிறத நான் வந்து குடுக்க முடியும். இப்ப எக்ஸாம்பிள் வந்து இந்த இடத்துல வந்து இ அப்படிங்கிறது எனக்கு வேணும் அப்படின்னா, நான் இ அப்படின்னு நான் வந்து செட் பண்ணிக்கிறேன். இ தான் வந்து என்ன அப்படின்னா, இதோடைய அ கீ ஐட்டம். ஓகேங்களா? சோ டிஃபால்ட்டா டீங்கிறது எடுத்துச்சு இல்லையா? சோ அப்படி எடுக்க வேணாம் எனக்கு. நான் என்ன டிக்ளேர் பண்றேனோ அதான் எனக்கு வேணும். அதனால இந்த இடத்துல நம்ம வந்து என்ன சேஞ்சஸ் வெறும் ஐட்டம்னு ஆட் பண்ணாம, கீ ஐட்டம் நான் ஆட் பண்ணியிருக்கேன். குடுத்துட்டு, இப்ப நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, மத்த இத அப்படியே நான் காப்பி பண்ணி போட்டுக்கிறேன். ஏற்கனவே என்ன குடுத்தனோ, அத அப்படியே காப்பி பண்ணி, இங்க நான் வந்து குடுத்துறேன். ஓகேங்களா? சோ டிஸ்ப்ளே மை சிடிசி டிடிஎல். இது மட்டும் எனக்கு வந்தா போதும். சோ இங்க என்ன குடுக்குறேனோ, அதுல இருந்து தான் நான் லெட்டர் அப்படிங்கிறத நான் வந்து கீ லெட்டர் அப்படிங்கிறது இதுக்குள்ள ஏதாவது ஒரு லெட்டர் இருக்கணும். இருந்தா தான் என்னால என்ன பண்ண முடியும் அப்படின்னா, இந்த இடத்துல கீ ஐட்டம் அப்படிங்கிறத என்னால ஆட் பண்ண முடியும். ஓகே. இது ரொம்ப ரொம்ப நீங்க வந்து கரெக்ட்டா நீங்க வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது. இப்ப எனக்கு இந்த கோட் வந்து ரன் ஆக வேணாம். இந்த கோடு வந்து எனக்கு ரன் ஆகணும். செகண்ட் கோடு வேணாம். அதாவது ஃபர்ஸ்ட் கோடு எனக்கு வேண்டாம். அதனால நான் டபுள் அ கோலன் நான் வந்து குடுத்துர்றேன். சோ இது வந்து என்ன ஆயிடுது அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா டீஆக்டிவேட் ஆயிடும். இப்ப நான் வந்து சேவ் அப்படிங்கிறத நான் வந்து குடுக்குறேன். சேவ் ஃபைல்ஸ். டேலில போயிட்டு இப்ப ஒரு கோடிங்க நான் வந்து ரெஃப்ரெஷ் பண்றதுக்கு கண்ட்ரோல் ஆல்ட் டி பிரஸ் பண்ண சொல்லியிருந்தோம் ஆல்ரெடி. அகைன் F4 அப்படிங்கிறத பிரஸ் பண்ணுவோம். என்டர் பண்ணி சேவ் பண்ணிடுவோம். இப்ப ஆட்டோமேட்டிக்கா இந்த இடத்துல டிடிஎல் டிஸ்ப்ளே டெக்ஸ்ட் அப்படிங்கிறது லோடர்ல தான் இருக்கு. எரர் எதுவுமே இல்ல. அப்படியே எஸ்கேப் பண்ணிடுறேன். இப்ப பார்த்தோம் அப்படின்னா, இ அப்படிங்கிறது எனக்கு என்னவா மாறிடுச்சு அப்படின்னா, கேப்ஸ்ல மாறி இருக்கு. அது எனக்கு இந்த இடத்துல வந்து என்னவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு கீயா எனக்கு இருக்கு. இப்ப இந்த மெனுவ நான் அக்சஸ் பண்றதுக்கு டைரக்ட்டா நான் வந்து என்ன பண்ணணும்னா, இ அப்படிங்கிறது பிரஸ் பண்ணணும்.
ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா, ஒரு கீ ஐட்டம் நீங்க ஆட் பண்றீங்க. அந்த கீ ஐட்டம் ஆட் பண்ணா மட்டும் தான், நாம வந்து எந்த லெட்டர் அல்லது எந்த கேரக்டர் அந்த இடத்துல வந்து ஹாட் லெட்டரா வேணும் அப்படிங்கிறத நம்ம வந்து டிக்ளேர் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இது வந்து நீங்க வந்து 2வதா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இப்ப 3வதா வந்து இதுல நான் என்ன பண்ணலாம்? என்ன ரெக்யர்மென்ட்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் இந்த அ கீ ஐட்டத்த கிட் இருக்கு இல்லையா? ஸோ இந்த கிட்டுக்கு மேல வந்து எனக்கு என்ன ஆகணும் அப்டின்னா, நான் வந்து ஃபீட் பண்ணணும். ஸோ சிடிசிங்கிறது எனக்கு லாஸ்ட்ல இருக்கு. எனக்கு வந்து மேல வேணும். இந்த கிட்டுக்கும் மேல எனக்கு வந்து ஆட் ஆகணும். அதர்வைஸ் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்டின்னா, வேற ஏதாவது ஒரு கீ ஐட்டத்துக்கு கீழ அல்லது மேல நம்ம வந்து குடுக்கலாம். ஆல்ரெடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ எப்படியெல்லாம் நம்ம குடுக்கலாம் அப்டின்னா, பிஃபோர், ஆஃப்டர், அட் பிகினிங், அட் எண்டுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து இந்த 4 டிஃபரெண்ட் லொகேஷன்ஸ் நம்ம வந்து செலக்ட் பண்ண முடியும். ஓகே. ஒரு பர்ட்டிகுலர் கீ ஐட்டத்துக்கு மேல, கீழ அல்லது மெனுவோட டாப்ல அல்லது எண்டுலன்னு சொல்லிட்டு நம்ம வந்து டிக்ளேர் பண்ண முடியும். ஸோ அது எப்படி அப்படிங்கிறத நான் வந்து சொல்றேன். இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து இத வந்து நான் வந்து டீஆக்டிவேட் பண்ணிடுறேன். ஸோ புதுசா வந்து நான் வந்து ஆட் பண்றேன். ஓகே. ஸோ இங்க வந்து நம்ம ஆட் ஆட் கீ ஐட்டம் வேணும் அப்படின்னா கீ ஐட்டம் இல்லன்னா நார்மலாவே நம்ம வந்து குடுக்குறதா இருந்தாலும் குடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஆட் ஐட்டம் அப்படின்னு நான் வந்து குடுக்குறேன். ஸோ ஐட்டம்னு குடுத்தா எனக்கு என்ன ஆகும்? இந்த டீயே வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து நம்மளுக்கு ஹாட் லெட்டரா மாறிடும். ஓகேங்களா? ஸோ ஐட்டம். அகைன் நான் வந்து இந்த இடத்துல கோலன் ஒண்ணு குடுத்துட்டு, இப்ப நான் வந்து இந்த இடத்துல பிஃபோர் ஸோ இந்த பிஃபோர் அப்படின்னு குடுக்குறேன். இங்க பார்த்தீங்கன்னா 4 வந்து எனக்கு டிஸ்ப்ளே ஆகுது. ஓகேங்களா? ஸோ எந்த இடத்துல அது வந்து ஒரு கீ ஐட்டத்துக்கு ஒரு அல்லது ஐட்டம்க்கு நம்ம வந்து லொகேஷன்ஸ் அப்படிங்கிறத நான் வந்து இந்த இடத்துல ஸ்பாட் பண்றேன். ஓகேங்களா? ஸோ இப்ப வந்து நம்ம வந்து ஆஃப்டர் அல்லது பிஃபோர் அப்படின்னு குடுக்கும்போது, நான் பிஃபோர் அப்படிங்கிறது குடுத்துட்டு, அகைன் இந்த இடத்துல நான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த கேட்வே ஆஃப் டேலி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா? ஸோ டேலில இருக்கக்கூடிய இந்த கேட்வே ஆஃப் டேலில இதுல இருக்கக்கூடியது எல்லாம் மெனு அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். இந்த மெனுல இந்த பிட் அப்படிங்கிறதுக்கு எக்ஸாக்ட்டா வந்து கீவர்ட் என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க. இத வந்து நம்ம என்ன சொல்றோம்? கீ ஐட்டம் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? இந்த கீ ஐட்டத்துடைய எக்ஸாக்ட் நேம் என்னங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். அப்படி ஐடென்டிஃபை பண்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆல்ரெடி நான் வந்து உங்களுக்கு சொன்னது தான். ஸோ நம்ம வந்து கண்ட்ரோல் டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு கீ யூஸ் பண்ணலாம். கண்ட்ரோல் டி. ஸோ நேத்து நான் வந்து கேட்வே ஆஃப் டேலி அப்படிங்கிறது வந்து கரெக்ட்டா இருக்காங்கிறத சர்ச் பண்ணேன். அதே தான். ஓகேங்களா? ஸோ ஃபைண்ட் வாட் அப்படிங்கிறதுல கேட்வே ஆஃப் டேலி அப்படிங்கிறத டபுள் கோட்டுக்குள்ள குடுங்க. டேலி சர்ச் அப்படிங்கிறத குடுங்க. அப்படியே எண்ட் குடுத்தீங்க அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா வந்து நம்மளுக்கு ரிசல்ட் அப்படிங்கிறது கீழ வரும். ஓகே. கீழ இன் தி சென்ஸ் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, அப்படியே குளோஸ் பண்றேன். குளோஸ் பண்ணிட்டு கீழ நான் வந்து ஜஸ்ட் ஆ கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்றேன். ஓகேங்களா? சர்ச்க்கானத நான் வந்து எக்ஸ்டெண்ட் பண்றேன். 1 செகண்ட். ஓகே. ஸோ டிடிலே வந்து குளோஸ் ஆயிருக்கு. ஓகே. ஓகே. அகைன் டிடில் நம்ம ஓப்பன் பண்ணுவோம். ஐ மீன் டெவலப்பரே வந்து குளோஸ் ஆயிருக்கு. ஓகே. ஸோ இப்ப வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, கேட்வே ஆஃப் டேலில இது ஒவ்வொன்னும் நம்ம வந்து கீ ஐட்டம்ஸ் அப்ப நம்ம சொல்றோம். இதுல எனக்கு வந்து ட்வீட் அப்படிங்கிறதுக்கு மேல தான் எனக்கு வந்து இந்த சிடிசி ரிப்போர்ட் நான் கிரியேட் பண்ற ரிப்போர்ட் எனக்கு ஆட் ஆகணும். அப்ப வந்து இந்த கியூட் அப்படிங்கிறது எக்ஸாக்ட்டா வந்து என்ன வேர்ட்ல இருக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரியணும். ஓகேங்களா? எக்ஸாக்ட்டா இதோடைய கீ ஐட்டம் உடைய டெஃபினிஷன் என்ன? வேல்யூ என்ன அப்படின்னு நம்ம வந்து தெரியணும். அதுக்காக நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, ஆல்ட் டி குடுத்து ஃப்ரெஷ்ஷா வந்து நான் வந்து என்ன பண்றேன்னா, சர்ச் பண்றேன். ஓகேங்களா? இதுக்கான நோட்ஸ் வந்து நம்ம வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிருவேன். ஓகேங்களா? செஷன் முடிஞ்ச உடனே. இப்ப நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்க நோட்ஸ். ஓகே. ஸோ கண்ட்ரோல் டி அப்ப நம்ம வந்து குடுக்கும்போது, நம்மளால என்ன பண்ண முடியும் அப்டின்னா, ஒரு பர்ட்டிகுலர் மெனு அதுல இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க முடியும். ஸோ அப்படி நம்ம வந்து பார்க்குறோம் அப்படிங்கிற பட்சத்துல, ஜஸ்ட் இங்க வந்து நம்மளுக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபைண்ட் இன் ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடியதுல கேட்டா டேலி குடுத்தோம். டேலி சர்ச் கிளிக் பண்ணோம். ஃபைண்ட் குடுத்தோம். தென் வந்து நம்மளுக்கு சர்ச் அப்படிங்கிற ஸ்க்ரீன்ல நம்மளுக்கு ஒரு சில மெனு அப்படிங்கிறது ஓப்பன் ஆயிருக்கணும். ஓகேங்களா? ஸோ அதுல தான் நம்மளுக்கு வந்து ப்ராப்ளம். ஓகேங்களா? ஸோ நான் வந்து இந்த இடத்துல எக்ஸ்டெண்ட் பண்றேன். இங்க பார்த்தோம் அப்படின்னா ரிசல்ட் வந்து எனக்கு கீழ தெரியுது. ஸோ இதுல வந்து ஆ சர்ச் அப்ப நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல நான் குடுக்குறேன். ஸோ சர்ச் குடுக்கும்போது எனக்கு இது வரணும். ஓகேங்களா? ஸோ 1 செகண்ட்.
file. Okay, file TDL display இதுதான் வந்து நம்ம ஒர்க் பண்ணாது. நான் பேச கிளியரா கேக்குதா? சோ சிஸ்டம் கொஞ்சம் ஹேங் ஆயிருக்கு நினைக்கிறேன். சார் கேக்குதுங்க சார். ஓகே, கொஞ்சம் ஹேங் ஆகுது. சோ அது என்னன்னு பார்ப்போம். ஓகே, ஸோ இங்கே நம்ம வந்து இந்த இதான் பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா? ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்னா ஜஸ்ட் ஆட் ஐட்டம் தென் வந்து என்ன அப்படின்னா பிஃபோர் இது நான் கொடுத்துருந்தேன் பிஃபோர். பட் இந்த இடத்துல வந்து அந்த கிட் அப்படிங்கிறது எக்ஸாக்ட் டெஃபினிஷன் என்னன்னு தெரியல, அதனால கண்ட்ரோல் டி. இங்கே நான் வந்து என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா மேலே வந்து கேட்டர் டேலி சர்ச் ஃபைண்ட் அப்படின்னு கொடுக்குறோம். ஸோ இப்போ வந்து சர்ச் அப்படிங்கிறதுல வந்து நம்மளுக்கு ரிசல்ட் அப்படிங்கிறது ஸ்டோர் ஆகும். ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு சர்ச் ரிசல்ட் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்துருச்சு. இதில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஃபவுண்ட் மேட்சஸ் கேட்வே டேலி அப்படிங்கிறது ஒன்று இருக்கு. ஸோ இதில் பார்த்தோம்னா நம்மளுக்கு மெனுஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடியது இது ஒன்று தான். ஸோ அதை கிளிக் பண்ணி பார்க்குறேன். இப்போ பார்த்தா எனக்கு மெனு கேட்வே டேலி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஓகேங்களா, மெனு கேட்வே டேலி. ஸோ இப்போ உங்கள்ட்ட ஒரு கொஸ்டின், நான் கிரியேட் பண்ணும்போது கேட்வே டேலிக்கு பக்கத்தில் நான் வந்து என்ன பண்ணேன்னா ஆஷ் கொடுத்தேன். ஆனா இப்ப நான் வந்து சர்ச் பண்ணி எடுக்கும்போது எனக்கு இங்க என்ன தெரியுது அப்படின்னா வெறும் மெனு ஹேஷ் இல்லாம மெனு அப்படின்னு வந்திருக்கு. மாடிஃபயர் அப்படிங்கிறது நம்ம ஹேஷ் சிம்பிள் அப்படின்னு நம்ம சொன்னோம். ஆனா இங்க வந்து மாடிஃபயர் இல்ல. ஏன் சார் இதுல இல்ல? ஏதாவது உங்களால ஐடியா, ஏதாவது உங்களால திங்க் பண்ண முடியுதா? இங்க மட்டும் ஏன் மாடிஃபயர் இல்ல? ஆல்ரெடி இது ஒரு பழைய ப்ரோக்ராம் மெனுங்கிற போது மாடிஃபயர். சொல்லுங்க சார். சார் அது ஒரிஜினல் ப்ரோகிராம், அதனால வெரி குட், சூப்பர். சோ இது வந்து ஒரிஜினல். ஓகேங்களா? சோ டேலியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஒரிஜினலுடைய சோர்ஸ் கோட் வந்து இந்த டெவலப்பர்ல கொடுத்துருக்காங்க. நீங்க எந்த ஒரு மெனுவா இருந்தாலும் சரி, எந்த ஒரு ரிப்போர்ட்டா இருந்தாலும் சரி, கண்ட்ரோல் டி கொடுத்து உங்களால ஈஸியா வந்து அந்த ஒரிஜினல் டெஃபினிஷன்ஸ் என்ன, கீ என்னங்கிறத நம்ம ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணலாம். இது ஒரிஜினல். ஓகேங்களா? ஆல்ரெடி இருக்க ஒரிஜினலை தான் நான் மாடிஃபை பண்றேன். அப்ப நான் புதுசா கோடிங் கொடுக்கும்போது ஐ கேன் யூஸ் மாடிஃபயர். ஓகேங்களா? வெரி குட். ஐ திங்க் சில பேர் புரிஞ்சுக்க நினைக்கிறவங்க எல்லாருக்குமே கூட. இப்ப நான் வந்து இதுல என்னென்ன கீ ஐட்டம் இருக்குன்னு பாக்குறேன். இங்க பாத்தீங்கன்னா கிரியேட், லோக்கல் ஆல்டர், லோக்கல் சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. அப்படியே நான் மூவ் பண்ணி வரேன். லாஸ்ட்ல போய் பார்த்தோம் அப்படின்னா லோக்கல் டேஷ்போர்ட் இருக்கு. டேஷ்போர்டுக்கு கீழே நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு லோக்கல் ஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு. அப்ப இந்த கீ ஐட்டம் நான் வந்து மாடிஃபை பண்ண வேண்டிய கீ ஐட்டம் என்ன அப்படின்னா அட் லோக்கல் குவிட் அப்படின்னு இருக்கக்கூடிய இதுதான் நான் மாடிஃபை பண்ண வேண்டிய கீ ஐட்டம். இது அப்படியே நான் கண்ட்ரோல் சி கொடுத்துடுறேன். இப்போ எனக்கு பக்கத்துல இருக்கிற டிடிஎல் டிஸ்பிளே என்னுடைய கோடிங்க்கு வந்துடுறேன். இங்க அப்படியே கண்ட்ரோல் வி கொடுத்து நான் சேவ் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ எதுக்கு முன்னாடி எனக்கு வேணுங்கிறத நான் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணி கொடுத்துட்றேன். லோக்கல் குவிட் அப்படிங்கிற நம்ம கொடுத்துட்றோம். ஸோ கொடுத்துட்டு இங்கே நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா ஜஸ்ட் பழசை அப்படியே நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா காப்பி பண்ணி போட்டுக்கலாம். ஸோ சேஞ்சஸ் நான் வந்து என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத மட்டும் நீங்க பார்த்துக்கணும். ஓகே, சோ இங்க ஏன் எனக்கு வந்து எரர் காட்டுது? சிடிசி ரிப்போர்ட் இங்க வந்து இதுல ஏன் எரர் காட்டுது? ஏதாவது ஐடியா இருக்கா? நான் எல்லாமே கொடுத்தேன். ஆட் ஐட்டம் பிஃபோர் லோக்கல் குவிட் சிடிசி ரிப்போர்ட். இதுல இ வந்து எனக்கு ஹாட் லெட்டரா வேணும். ஆனாலும் இந்த இடத்துல எரர் காட்டுது. இங்க பார்த்தா ரெட்ல இருக்கு. என்ன ஏதாவது உங்களுக்கு ஐடியா இருக்கா? ஏதாவது உங்களால திங்க் பண்ண முடியுதா? சொல்லுங்க சார். என்னது? புரியல. இல்ல அது இல்ல. ஏன்னா மேலே நம்ம கொடுக்கும் போதுதான் ஸ்பேஸ் வெரி குட். சோ இங்க நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா கீ ஐட்டம் கொடுத்தா மட்டும்தான் we can specify the key item. ஓகேங்களா? அதர்வைஸ் நம்ம என்ன பண்ணக்கூடாது,
கீ ஐட்டம் இல்லாம வெறும் ஐட்டம்னு கொடுத்துட்டு போயிட்டு நம்ம வந்து இந்த கீ வந்து ஸ்பெசிஃபை பண்ண முடியாது. அப்ப நான் அதை ரிமூவ் பண்ணிடுவேன். ரிமூவ் பண்ணிட்டா எனக்கு எரர் இல்ல. வெரி குட். ஓகேங்களா? சோ கீ ஐட்டத்துக்கும் ஐட்டத்துக்கும் உங்களுக்கு டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. வெரி குட். தேங்க் யூ ஃபார் யுவர் ஃபீட்பேக். சோ இமிடியேட்டா கொடுத்துட்டீங்க வெயிட் பண்ண விடாம. ஓகே, இப்போ நான் போயிட்டு என்ன பண்றேன் அப்படின்னா, நான் வந்து அகைன் போயிட்டு இந்த கோடிங் வந்து நான் ரெஃப்ரெஷ் பண்ண போறேன். அப்ப எனக்கு குவிட்டுக்கு மேல வந்து சிடிசி ரிப்போர்ட் அப்படிங்கிறது எனக்கு ஆட் ஆகணும். ரெண்டாவது கீ ஐட்டம் இ எனக்கு வராது. டிஃபால்ட்டா டேலி டிஃபைன் பண்ணக்கூடிய டி வந்து எனக்கு கீ ஐட்டமா மாறிடும். ஓகேங்களா? சோ நம்ம பண்ண சேஞ்சஸ் இதுதான். இப்போ எப்படி நம்ம மாத்தணும் அப்படின்னா, கண்ட்ரோல் ஆல்ட் டி கொடுக்குறேன். டிடிஎல் மேனேஜ்மெண்ட் வந்துருச்சு. F4 அப்படிங்கிறத நான் வந்து பிரஸ் பண்றேன். பிரஸ் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஏ கொடுத்தேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா எனக்கு என்ன ஆயிருது, ஸோ இது வந்து லோட் ஆயிடுது. ஓகேங்களா? இப்போ எஸ்கேப் பண்ணி பார்த்தோம்னா உங்களுக்கு சிடிசி ரிப்போர்ட் அப்படிங்கிறது எனக்கு மேல வந்துருது. ஓகேங்களா? சோ சிடிசி ரிப்போர்ட்ங்கிறது எனக்கு டாப்ல வந்துருது. சோ இவ்வளவுதான். ஒரு ஒரு கீ ஐட்டம் நம்ம வந்து ஆட் பண்றோம் அப்படிங்கிற பட்சத்துல, ஒரு மெனு நம்ம ஆட் பண்றோம் அல்லது ரிப்போர்ட் ஆட் பண்றோம் அப்படின்னா நம்மளுக்கு பெருசான லைன் ஐட்டம்னா நமக்கு தேவையில்ல. ஓகே, தனியாவே நம்மளுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா அந்த கோடிங் அப்படிங்கிறது ரன் ஆக ஆரம்பிக்கும். ஆனா இப்ப இந்த சிடிசி ரிப்போர்ட் நான் என்டர் பண்ணி ஓபன் பண்றேன் அப்படின்னா எனக்கு ஒரு சில திங்ஸ் வந்து எனக்கு தேவை. ஓகேங்களா? இப்ப நான் என்டர் பண்றேன், என்டர் பண்ணா ஓபன் ஆகல. இங்க எனக்கு என்ன வருதுன்னா எரர் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வருது. பட் இந்த எரர் என்ன அப்படின்னா டிடிஎல்ல எரர் 2 டைப்ஸா வந்து வரும். ஒண்ணு என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா எரர் இன்ஃபர்மேஷன் பேஸ்டு எரர். சோ இப்ப நீங்க கொடுக்கும்போதே நம்மளுக்கு என்ன சொல்லுதுன்னா டெஸ்கிரிப்ஷன் வந்து இதுக்கு இல்ல. இந்த ரிப்போர்ட் மை சிடிசி டிடிஎல்ங்கிற இந்த ரிப்போர்ட்டுக்கு டெஸ்கிரிப்ஷன் நீங்க வந்து கொடுக்கலன்னு சொல்லிட்டு வரும். நான் ஜஸ்ட் இதை எஸ்கேப் பண்ணி ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நான் நெக்ஸ்ட் மூவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது வந்து நம்மளுக்கு டேலி அப்ளிகேஷன் வந்து நம்மளுக்கு க்ளோஸ் ஆகல. ஆனா ஒரு சில எரர் வந்து என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷனை க்ளோஸ் பண்ண வச்சிரும். ஓகேங்களா? சோ அது வந்து வார்னிங் எரரா இருந்தாலும் பட் ஒரு சில கோடிங்ல மிஸ்டேக் இருந்துச்சு அப்படின்னா நம்மளால அடுத்து வந்து டேலி அந்த பர்டிகுலர் மெனுவை நம்ம வந்து அக்சஸ் பண்ண முடியாது. அது டிடிஎல் எரர் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஓகேங்களா? அதையும் நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ எனக்கு என்ன எரர் வருது அப்படின்னா ஜஸ்ட் டிஸ்கிரிப்ஷன் நீங்க வந்து மென்ஷன் பண்ணல. அதை மென்ஷன் பண்ணிட்டு இதை ஓபன் பண்ணுங்க. அப்பதான் ஓபன் ஆகும்னு சொல்லுது. சோ இப்ப நான் டிஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறத நான் வந்து எப்படி நம்ம கொடுக்கிறது அப்படின்னா இந்த ஐட்டத்துக்கு தான் டிஸ்கிரிப்ஷன் இல்ல. சோ இதை நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அகைன் நம்ம வந்து நான் டெஃபினிஷன்ஸ் அப்படிங்கிறது கொடுக்குறேன். இதுக்கு வந்து என்ன தேவை அப்படின்னா ரிப்போர்ட் அப்படிங்கிறது எனக்கு தேவை. சோ ரிப்போர்ட்ல போயிட்டு நம்ம ஜஸ்ட் அதை வந்து நாங்க ஓகேங்களா? சோ இதுதான் வந்து சொல்லுது. டேலி வந்து என்ன சொல்லுது? ஜஸ்ட் வந்து இதுக்கு டெஃபினிஷன்ஸ் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு சொல்லுது. சார் இப்ப நான் வந்து டெஃபினிஷன்ஸ் நான் வந்து குடுத்துட்டேன். அப்படி குடுத்தனால உடனே ஓப்பன் ஆயிடுமா? அப்ப நம்ம வந்து செக் பண்ண போறேன். ஓகேங்களா? சோ இப்ப நான் போயிட்டு கண்ட்ரோல் ஆல்ட் டி குடுத்துட்டு F4 குடுத்துட்டு சேவ் பண்ணிடுறேன். சேவ் பண்ணிட்டு சிடிசி ரிப்போர்ட் என்டர் பண்றேன். ஆனா எனக்கு வார்னிங் அப்படிங்கிறது எனக்கு வரல. இப்ப என்ன ஆகுது அப்படின்னா டேலி ஓப்பன் பண்ணுது. இங்க சென்டர்ல எனக்கு எரர் அப்படிங்கிறது எனக்கு ஓகேங்களா? என்ன எரர் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, எரர் இன் டிடிஎல் ஃபார்ம் மை சிடிசி டிடிஎல் அப்படிங்கிறதுக்கு ஃபார்ம் வந்து இங்க இல்ல. சோ ஃபார்ம் வந்து நம்ம வந்து இந்த இடத்துல டிக்ளேர் பண்ண வேண்டியது இருக்கு. சோ குட் நாட் ஃபைண்ட் எனி டிஸ்கிரிப்ஷன் ரிலேட்டட் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து சொல்லுது. சோ அப்ப நான் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு நான் வந்து இது ஆரம்பிக்கும் போதே சொன்னேன். சோ நம்ம வந்து ஒரு ஃபீல்ட் வேணும் அப்படின்னா அந்த ஃபீல்டுக்கு லைன் வேணும். லைன் வேணும் அப்படின்னா ஃபார்ம் வேணும். ஃபார்ம் வேணும் அப்படின்னா அதுக்கான பார்ட் அப்படிங்கிறது நம்மளுக்கு வேணும். சோ ஃபார்ம் அதாவது ஃபீல்டு, லைன், பார்ட், தென் ஃபார்ம் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கணும். ஓகேங்களா? அப்படி இருந்தா தான் நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா, நம்மளால ஒரு ஃபீல்ட வந்து கொண்டு வர முடியும். சோ இது சம்திங் ஏதோ ஒண்ணு ஷோ பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்துல இது எல்லாம் வேணும்னு சொல்லியிருந்தேன். இப்ப நம்மளுக்கு இது என்ன எரர் அப்படின்னா, ஃபார்ம் இல்லன்னு சொல்லிட்டு அதுவே ஓப்பனா நம்மளுக்கு வந்து என்ன ஆயிருது அப்படின்னா காமிச்சிருது. அப்ப இந்த இடத்துல நான் ஓகே பண்ணேன்னா அப்ளிகேஷன் வில் பி குளோஸ்ட். ஓகேங்களா? சோ முன்னாடி டெஸ்கிரிப்ஷன் இல்ல அப்படிங்கிற பட்சத்துல, இந்த டெஸ்கிரிப்ஷன் இல்ல அப்படின்னா நம்மளுக்கு டெஸ்கிரிப்ஷன் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் தான் வந்துச்சு. பட் நம்மளால ஈஸியா வந்து டேலி வந்து ரன் ஆச்சு. ஆனா இந்த மாதிரியான எரர் வந்து நம்மளுக்கு டேலி அப்ளிகேஷனே க்ளோஸ் பண்ணிடும். சோ நம்மளால வந்து ரன் பண்ண முடியாது. சோ இப்ப நான் வந்து இந்த இடத்துல வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஃபார்ம் அப்படிங்கிறத நான் வந்து டிக்ளேர் பண்றேன். சோ ஃபார்ம் அப்படின்னு டிக்ளேர் பண்றோம் அப்படிங்கிற பட்சத்துல, சோ ஃபார்ம பொறுத்தவரைக்கும் நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, மை சிடிசி ஃபார்ம்னு குடுக்கலாம். இல்ல அப்படின்னா நான் சிடிசி ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு நேம் வந்து நான் வச்சுக்கிறேன். எனிதிங் ஏதோ ஒரு நேம் நம்ம வந்து வச்சுக்கலாம். சோ இப்ப இந்த ஃபார்ம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இது ஒரு டெஸ்கிரிப்ஷன். பட் இது வந்து நம்ம வந்து என்ன பண்ணோம் ரிப்போர்ட்ல ஒரு ஃபார்ம நம்ம வந்து என்ன பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னா டிக்ளேர் பண்ண வேண்டியது இருக்கு. ஓகேங்களா? சோ அதான் எரர் வந்துச்சு. சோ இந்த ஃபார்ம் அப்படிங்கிறது டிக்ளேர் பண்ணிட்டேன். ஃபார்ம நான் டிக்ளேர் பண்ணிட்டேன். எப்படி நம்ம வந்து ரிப்போர்ட் இருந்து டிக்ளேர் பண்ணோமோ அதே மாதிரி ஃபார்ம் டிக்ளேர் பண்ணிட்டோம். இப்படி ஃபார்ம் நம்ம டிக்ளேர் பண்ணிட்டு அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா கண்டிப்பா அதுக்கான டெஸ்கிரிப்ஷன்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு இல்லன்னு சொல்லிட்டு அடுத்த ரிப்போர்ட் வரும்.
ஸோ அகைன் நான் வந்து டெஸ்கிரிப்ஷன்ஸ் அப்படிங்கிறது நான் வந்து இந்த மாதிரி நான் டெஃபினிஷன்ஸ் கொடுத்து ஃபார்ம் அப்படின்னு கொடுத்து அதுக்கு நான் டெஸ்கிரிப்ஷன்ஸ் நான் வந்து ஆட் பண்ணுறேன். அதுக்கடுத்து ஒரு ஃபார்ம் அப்படிங்கிறது வந்து நம்ம டிக்ளேர் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா அந்த ஃபார்முக்குள்ள வந்து என்ன இருக்கணும் அப்படின்னா பார்ட் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கணும். ஓகேங்களா? ஸோ பார்ட் அப்படிங்கிறது இல்ல அப்படின்னா நம்மளுக்கு இப்ப எப்படி எரர் வந்துச்சோ அதே மாதிரி நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து பார்ட் இல்லன்னு சொல்லிட்டு டேலி க்ளோஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. அப்ப நான் வந்து என்ன பண்ணிடுறேன்? பார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு குடுத்துடுறேன். ஸோ இந்த பார்ட்ல போயிட்டு வந்து நான் சிடிசி பார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேம் எனக்கு இந்த ப்ரோகிராமுக்கு தேவையான ஒரு பார்ட் நேம் வந்து நான் வந்து வச்சிருக்கேன். ஸோ இத நம்ம வந்து டெஃபினிஷன்ஸ் அப்ப நம்ம சொல்றோம். இத நம்ம வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா டெஃபினிஷனுடைய வேல்யூ அப்ப நம்ம சொல்றோம். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம டெஃபினிஷன் வேல்யூ எனிதிங் நாம வந்து புதுசா வந்து நம்ம வந்து எது வேணுமானு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா இந்த டிக்ளேர் பண்ண இந்த பார்ட்டுக்கு நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்தேன். ஒரு பார்ட்டுக்குள்ள நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா லைன் அப்படிங்கிறது நம்ம வந்து ஆட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ லைன் அப்படிங்கிறது. இப்ப அந்த லைன்ல நான் வந்து என்ன பண்றேன்னா சிடிசி லைன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா ஒரு லைன் வந்து நம்ம ஆட் பண்ணணும். ஒன்லி சிடிசி லைன். ஸோ இப்ப சிடிசி லைன் அப்படிங்கிறத நான் வந்து டிக்ளேர் பண்ணிட்டேன். இதை நான் வந்து டெஸ்கிரிப்ஷனா வந்து நான் வந்து கொடுக்கணும். ஸோ இப்போ நான் வந்து அகைன் வந்து ஒரு டெஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துறேன். ஸோ சிடிசி லைன். இப்ப சிடிசி லைனுக்குள்ள தான் நம்ம வந்து என்ன பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னா ஃபீல்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து யூஸ் பண்ற மாதிரி. ஸோ ஃபீல்டு அப்படிங்கிறது நான் வந்து சிடிசி ஃபீல்டு அப்ப நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா ஒன்னு நான் வந்து கொடுத்துறேன். சிடிசி ஃபீல்டு. ஓகேங்களா? சிடிசி ஃபீல்டு. இப்போதான் நம்ம வந்து இந்த சிடிசி ஃபீல்டுக்குள்ள எனக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத நான் வந்து இந்த இடத்துல டிக்ளேர் பண்ண போறேன். ஸோ இங்க எனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல செட்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த இடத்துல ஒண்ணு கொடுக்க போறேன். ஸோ என்ன கொடுக்க போறேன்? ஜஸ்ட் செட் இல்லைன்னா செட்டஸ். ஓகேங்களா? ஸோ செட் அப்படின்னு கொடுத்துட்டு இங்க நம்ம வந்து என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ஒரு டபுள் கோட்ல வெல்கம் டு சிடிசி எஜுகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் நான் வந்து ஷோ பண்றதுக்காக கொடுக்குறேன். ஸோ மேல நான் வந்து என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா டிஸ்பிளேன்னு கொடுத்துருக்கேன். ஸோ டிஸ்பிளே இன் தி சென்ஸ் நம்ம வந்து ஜஸ்ட் ஷோ பண்ணி காட்டணும் அப்படிங்கிறது தான் டிஸ்பிளே. என்ன ஷோ பண்ணணும் அப்படிங்கிறத நான் வந்து செட் கொடுத்துருக்கேன். ஸோ செட் ஆர் செட்டஸ் அப்படிங்கிறத நம்ம கொடுக்கணும். ஓகேங்களா? அப்படியே நான் வந்து சேவ் பண்ணிடுறேன். சேவ் பண்ணிட்டு இப்போ நான் வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா இதை வந்து நான் கண்ட்ரோல் F5 கொடுத்து அல்லது ரைட் கிளிக் பண்ணி எக்ஸிக்யூட் டேலி அப்படிங்கிறத நம்ம கொடுக்கலாம். இப்போ நம்ம வந்து இதை எக்ஸிக்யூட் பண்றோம். ஓகே, ஸோ யூ கேன் செலக்ட் எனி கம்பெனி. இப்போ நம்மளுக்கு சிடிசி அப்படிங்கிற ரிப்போர்ட் இங்கே ஓப்பன் ஆயிடுச்சு. ஆல்ரெடி வந்து நம்ம கண்ட்ரோல் ஆல்ட் டி கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. டேலி நம்ம வந்து டெவலப்பர்ல இருந்தே நம்ம எக்ஸிக்யூட் பண்ணிட்டோம். இப்போ சிடிசி ரிப்போர்ட் அப்படிங்கிறத என்ட்ரு பண்ணா எனக்கு என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வெல்கம் டு சிடிசி எஜுகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஆட்டோமேட்டிக்கா எனக்கு இந்த இடத்துல ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்ம வந்து ஃபார்ம் அப்ப நம்ம வந்து சொல்றோம். ஸோ ஃபார்ம் அப்படிங்கிறது இதுதான். இதுல வந்து நம்ம வந்து ஒரே ஒரு பார்ட் தான் இருக்கு. அந்த ஒரு பார்ட்ல ஒரே ஒரு லைன், அந்த ஒரு லைன்லயும் ஒரே ஒரு ஃபீல்டு வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா ஆட் பண்ணிருக்கோம். டாப்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா மை சிடிசி டிடிஎல் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இந்த இடத்துல ஒண்ணு ஆட் ஆயிருக்கு. மை சிடிசி டிடிஎல். இத வந்து எனக்கு என்னவா எடுத்துக்குது அப்படின்னா இந்த ரிப்போர்ட்டோடைய டைட்டிலா நம்மளுக்கு எடுத்துக்குது. ஸோ நம்ம வந்து ஒரு ரிப்போர்ட் அப்படிங்கிறது கிரியேட் பண்றோம். அந்த ரிப்போர்ட்டுக்குள்ள ஃபார்ம் அப்படிங்கிறது நம்ம இதான் ஃபார்ம் நம்ம வந்து கொடுக்குறோம். அந்த ஃபார்முக்குள்ள மல்டிபிள் பார்ட்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. எத்தனை பார்ட் வேணுமோ நம்ம வந்து டிக்ளேர் பண்ணலாம். அந்த பார்ட்டுக்குள்ள ஒரு லைன், அந்த ஒரு லைன்ல ஒரே ஒரு ஃபீல்டு வந்து நம்ம ஓகேங்களா? ஸோ இப்போ இன் கேஸ் நம்ம வந்து இதுல என்னென்ன சேஞ்சஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மை சிடிசி டிடிஎல் அப்படிங்கிறது தான் ரிப்போர்ட். இந்த ரிப்போர்ட்டோட நேம் நம்மளுக்கு எப்படி எடுத்துக்குது டேலி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இங்க நம்ம வந்து பார்க்கும்போது மை சிடிசி டிடிஎல் அப்படின்னு சொல்லிட்டு அதுவே நம்மளுக்கு வந்து என்ன பண்ணிக்குது அப்படின்னா, இந்த இடத்துல நம்மளுக்கு எடுத்துக்குது இல்லையா? ஸோ இங்க டைட்டில் அப்படிங்கிறது நான் வந்து கொடுக்குறேன். எனக்கு அப்படி வரக்கூடாது. மை சிடிசி ரிப்போர்ட்னு எனக்கு வரணும். ஓகேங்களா? அதனால நான் டைட்டில் வந்து என்ன பண்ணிடுறேன்? சிடிசி ரிப்போர்ட் அப்படின்னு எனக்கு வரும். ஸோ ஒரு டைட்டில் நம்ம ஸ்ட்ரிங்ல கொடுக்கும்போது கண்டிப்பா நம்ம வந்து டபுள் கோட் கொடுக்குறது பெஸ்ட். ஓகேங்களா? கொடுக்காம கூட நீங்க பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நான் டைட்டில் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா மாத்துறேன். மாத்திட்டு அப்படியே கண்ட்ரோல் எஸ் கொடுத்து சேவ் பண்ணிடுறேன். சேவ் பண்ணிட்டு அகைன் நான் வந்து இதை கண்ட்ரோல் ஆல்ட் டி F4 கண்ட்ரோல் ஏ கொடுத்து ரெஃப்ரெஷ் பண்றேன். இப்போ மேல பாத்தீங்கன்னா சிடிசி ரிப்போர்ட்னு சொல்லிட்டு எனக்கு டைட்டில் வந்து மாறிடும். இப்போ டைட்டில் மாத்தணும் அப்படிங்கிற பட்சத்துல நம்ம வந்து இந்த ரிப்போர்ட்டோடைய
ப்ராப்பர்ட்டிஸ் தான் நம்ம வந்து இந்த டைட்டில் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி டைட்டில் நான் கொடுக்கலன்னா இங்க எனக்கு ரிப்போர்ட்டுடைய வேல்யூ என்னவோ அந்த வேல்யூ எனக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணிக்குது, டைட்டிலா எனக்கு டேலி கன்சிடர் பண்ணும். அதர்வைஸ் நம்ம மாத்திரா இருந்தாலும் மாத்திக்க முடியும். ஓகே, இப்ப இந்த பார்ட் அப்படிங்கிறத நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, எனக்கு ஒரு வேலை. ஸோ பார்ட் அப்படிங்கிறது என்ன சொன்னோம், அங்க சின்னதா ஒரு பாக்ஸ் எனக்கு வருது இல்லையா, அதுதான் நம்ம வந்து பார்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதுதான் பார்ட். ஸோ இந்த பார்ட்ட நான் ஜஸ்ட் என்ன பண்றேன் அப்படின்னா, நான் வந்து ஹைட் மட்டும் இன்க்ரீஸ் பண்ண போறேன். ஹைட் எனக்கு இன்க்ரீஸ் பண்ணணும். அந்த ஹைட் எப்படி நம்ம இன்க்ரீஸ் பண்றோம், மில்லிமீட்டர்லயா, சென்டிமீட்டர்லயா, இன்ச்சஸ்லயா அப்படின்னு பார்த்தோம்னா, ஜஸ்ட் இந்த ஸ்கிரீனோடைய பெர்சன்டேஜ் பேஸ் பண்ணி நம்ம வந்து டிக்ளேர் பண்ணலாம். இந்த ஸ்கிரீன்ல இருந்து ஒரு 50% ஹைட், 50% ஹைட், 80% ஹைட் சம்திங் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா கொடுத்துக்கலாம். அதர்வைஸ் டிஃபால்ட்டா நம்மளுக்கு இங்க என்ன கண்டென்ட் இருக்கோ அந்த கண்டென்ட்க்கு தகுந்த மாதிரி ஹைட் டேலி அதுவே எடுத்துக்குது. ஸோ நம்மளால மாடிஃபை பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் இதை நம்ம வந்து என்ன சொல்றோம்னா ஃபார்ம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த ஃபார்ம்ல போயிட்டு நான் வந்து என்ன பண்ண முடியுது அப்படின்னா ஹைட் அப்படிங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் நான் வந்து ஆட் பண்றேன். ஓகேங்களா? ஸோ ஹைட்டை கொடுத்துட்டு இங்க நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா 80% அது மட்டும் கொடுத்துட்டு விட்டுறக்கூடாது. ஸ்கிரீன் அப்படின்னு நம்ம வந்து என்ன பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னா கொடுக்க வேண்டியது 80% ஸ்கிரீன். ஓகேங்களா? ஸோ இப்போ கண்ட்ரோல் எஸ் கொடுக்குறேன். இப்போ எனக்கு என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹைட் வந்து நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகும். கண்ட்ரோல் ஆல்ட் டி F4 கண்ட்ரோல் ஏ அகைன் நான் வந்து என்டர் பண்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹைட் வந்து ஆட்டோமேட்டிக்கா எனக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ இதை வந்து நம்ம வந்து என்ன சொல்றோம்னா ஃபார்ம் அப்ப நம்ம வந்து சொல்றோம். ஓகேங்களா? இது வந்து ஃபார்ம். அந்த ஃபார்மோடைய ஹைட் வந்து நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்கோம். தென் இது வந்து ஒரு லைன். அந்த ஒரு லைன்ல ஒரே ஒரு ஃபீல்டு தான் நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா செட் பண்ணிருக்கோம். இன்கேஸ் நீங்க வந்து மல்டிபிள் ஃபீல்டு வந்து செட் பண்றதா இருந்தாலும் செட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஒரு 2 ஃபீல்டு எனக்கு வேணும் அப்படின்னாலும் செட் பண்ணலாம். ஸோ அந்த 2 ஃபீல்டு அப்படிங்கிறது வேணும் அப்படின்னா ஃபீல்டு எங்க சார் நம்ம வந்து கொடுக்குறது அப்படின்னு பார்க்கும்போது இங்க நம்ம வந்து கொடுத்துருக்கோம் இல்லையா சிடிசி ஃபீல்டு, அதை சிடிசி ஃபீல்டு 1 அப்படி நான் வந்து கொடுத்தேன். ஓகேங்களா? சிடிசி ஃபீல்டு 1 இல்ல ஒரே ஃபீல்டுக்குள்ள நான் வந்து ஜஸ்ட் இதை வந்து நான் வந்து செட் அப்படின்னு கொடுத்தேன் இல்லையா, அதுக்கு பதிலாக எனக்கு என்ன வேணும் அப்படின்னா ஒரு ஓகே. ஸோ ஃபீல்டு வந்து நான் வந்து இந்த இடத்துல வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா செட் பண்ணியிருக்கேன். இப்போ எனக்கு என்ன தேவை அப்படின்னா இந்த ஃபீல்டுக்குள்ள எனக்கு இன்புட் வந்து நான் கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ இன்புட் அப்படிங்கிறத நான் கொடுக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து டேலில யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெஃபனிஷன்ஸ் இருக்கு. இந்த யூஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஜஸ்ட் நம்ம ஆல்ரெடி இருக்கக்கூடிய டெஃபனிஷன்ஸை நம்ம திரும்ப வந்து எங்க வேணுமா நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல ஒரு ஃபீல்டு நான் வந்து டிக்ளேர் பண்றேன். அந்த ஃபீல்டு வந்து எனக்கு என்னவா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நேம் ஃபீல்டு அப்படிங்கிற மாதிரி எனக்கு நேம் ஃபீல்டு. நேம் ஃபீல்டு இன் தி சென்ஸ் லெஜர் கிரியேஷன் இருக்கிறது நேம் ஃபீல்டு தான், ஸ்டாக் ஐட்டம் கிரியேஷன்ல இருக்கிறது நேம் ஃபீல்டு தான், கேட்டகரியில இருக்கக்கூடியது நேம் ஃபீல்டு தான். ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்ம வந்து ஃபீல்டு அப்படி நம்ம வந்து சொல்லுவோம். நேம் ஃபீல்டு அப்படிங்கிறது எனக்கு. ஸோ இப்போ நான் வந்து இந்த இடத்துல வந்து என்ன பண்றேன் அப்படின்னா கண்ட்ரோல் கிளிக். ஓகேங்களா? கண்ட்ரோல் கிளிக் கொடுத்தோம் அப்படின்னா ஆல்ரெடி வந்து இருக்கக்கூடிய நேம் ஃபீல்டு என்ன, அந்த நேம் ஃபீல்டோட ஆட்ரிபியூட் என்ன அப்படிங்கிறது எனக்கு இந்த இடத்துல தெரியும். ஓகேங்களா? நேம். இதே மாதிரி வேற என்னென்ன ஃபீல்ட்ஸா நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நேம் ஃபீல்டு, ஷார்ட் நேம் ஃபீல்டு, சிம்பிள் நம்ம கொடுக்கணும். ஓகேங்களா? இப்ப கரன்சினா நம்ம கொடுக்கறதுனா சிம்பிள். அதே மாதிரி லாஜிக்கல் ஃபீல்டு எஸ்ஆர் நோன் எனக்கு மட்டும் இருக்கணும். அந்த இடத்துல வேற எந்த வேல்யூ இருக்கக்கூடாது. எஸ்ஆர் நோன் எனக்கு ஃபீல்டு வேணும், லாஜிக்கல் ஃபீல்டு. இதே மாதிரி என்னென்ன ஃபீல்டு இருக்கு அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு நோட்ஸ் கொடுத்துடுறேன். பட் நம்ம என்ன பண்ண முடியும்னா ஆல்ரெடி இருக்கிற ஃபீல்டை நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும். நேம் ஃபீல்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூஸ் பண்ண முடியும். இப்ப நேம் ஃபீல்டு அப்படிங்கிறது எனக்கு வேணும் அப்படிங்கிற பட்சத்துல இந்த இடத்துல நான் வந்து இந்த கீ ஆக்ஷன் இதை வந்து நான் வந்து மாத்தணும். ஸோ இதை வந்து ஆக்ஷன் கீவேர்டுன்னு சொல்லுவோம். அந்த ஆக்ஷன் கீவேர்டு எனக்கு மாத்தணும். என்னவா மாத்தணும் அப்படின்னா கிரியேட் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வேணும். ஓகேங்களா? ஸோ கிரியேட்னு என்னால மாற்ற முடியும். ஸோ ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் ஆக்ஷன் கீவேர்ட் டிஸ்பிளே, கிரியேட், ரீப்ளேஸ், டெலீட். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து சம்திங் நம்ம கொடுக்கலாம்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? ஸோ இப்போ வந்து எனக்கு கிரியேட்ங்கிறத நான் கொடுத்துட்றேன். தென் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா கிரியேட் கொடுத்துட்டு இங்க நம்ம வந்து யூஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து கொடுத்து செட் பண்றோம். கிளியர்? ஓகே. இப்போ அப்படியே நம்ம வந்து சேவ் பண்ணிடுவோம். திரும்ப இந்த ப்ரோக்ராம் வந்து ரன் பண்றேன். கண்ட்ரோல் ஆல்ட் டி F4
தென் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா சர்வ் பண்ணுறோம். சர்வ் பண்ணிட்டு சிடிசி ரிப்போர்ட் அப்படிங்கிறத வந்து என்டர் பண்றோம். என்டர் பண்ணா எனக்கு இங்க என்ன தெரியுது அப்படின்னா, ஒரு இன்புட் வந்து எனக்கு ரிசீவ் பண்றதுக்கான ஃபீல்டு வந்து எனக்கு இங்க ஆக்டிவ் ஆகுது. ஓகேங்களா? ஒரு இன்புட் ரிசீவ் பண்றதுக்கான field. முன்னாடி நம்ம வந்து டிஸ்ப்ளே குடுத்ததுனால ஒரு இன்ஃபர்மேஷன ஷோ பண்றோம். பட் இப்போ வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, கிரியேட் அப்படின்னா இன்புட். இப்போ நான் வந்து ஹார்லிக்ஸ் 50 கிராம்ஸ் அப்ப நான் வந்து குடுக்குறேன். இல்லன்னா 500 கிராம்ஸ்ன்னு குடுத்துட்டு அப்படியே என்டர் பண்றேன். இப்ப எனக்கு என்ன கேக்குது அப்படின்னா, அக்செப்ட்ன்னு கேக்குது. சோ இது என்ன அப்படின்னா, இது வந்து கிரியேட்டருடைய இம்பாக்ட். ஸோ நேம் ஃபீல்ட் அப்படின்னு குடுத்ததுனால தான் ஆட்டோமேட்டிக்கா அதுவே என்ன பண்ணிக்குதுன்னா, போல்டா எடுத்துக்குது. ஓகே, போல்ட் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்குது. ஓகேங்களா? அப்படியே நம்ம என்டர் பண்ணோம் அப்படின்னா, அந்த ஆக்ஷன் நம்மளுக்கு முடிஞ்சிடும். ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, நம்ம வந்து ஜஸ்ட் கிரியேட் அப்படின்னு நம்ம குடுக்குறோம். இப்ப இதுல வந்து நான் வந்து என்ன பண்றேன்னா, ஒரு லைன் ஐட்டம் எனக்கு இருக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு நேம் ஃபீல்ட் எனக்கு வேணும். 2வது சார் அந்த எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, அமௌண்ட் எனக்கு குடுக்கணும். சொல்லுங்க. சார் அந்த கிரியேட் ஃபீல்ட் இப்ப பண்ணோம்ல சார், அது எங்க ஸ்டோர் ஆகும்? ஆமா. இன்னும் நான் வந்து ஸ்டோரேஜ் பத்தி நம்ம வந்து பார்க்கல. ஸ்டோரேஜ் நான் இன்னும் வந்து என்ன பண்ணல, டிக்ளேர் பண்ணல. அது எங்கேயுமே ஸ்டோர் ஆகாது. ஜஸ்ட் இன்புட்ட வாங்கிட்டு அப்படியே விட்டுரும். ஜஸ்ட் அது திரும்ப நம்ம ஷோயிங். வந்து எடுக்காது. ஆமா. ஜஸ்ட் வந்து நான் வந்து என்ன பண்றேன்னா, இப்ப கிரியேட் அப்படிங்கிறது மட்டும் தான் குடுத்துருக்கேன். சோ நம்ம வந்து ஸ்டோரேஜ் அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்து பார்ப்போம். ஓகேங்களா? சோ இப்ப வந்து ஃபீல்ட் 1 அகைன் இந்த டெஃபினிஷன் ஆஃப் ஃபீல்ட் 1 குடுத்துறேன். இப்ப எனக்கு வந்து என்ன ஆகும்னா, சிடிசி ஃபீல்ட் 2 அப்ப நம்ம வந்து குடுக்கணும். சிடிசி ஃபீல்ட் 2. சோ இப்ப நான் வந்து இது வந்து ஜஸ்ட் நான் வந்து இங்க டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஃபீல்ட் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். இதுக்கான டெஸ்கிரிப்ஷன் குடுக்கணும். சோ அகைன் நான் வந்து இந்த இடத்துல என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா, ஃபீல்ட் கரெக்ட்டா வந்து அந்த ஃபீல்டோடைய நேம் நம்ம வந்து குடுக்கணும். ஓகேங்களா? குடுத்துட்டு இங்க வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்றேன். ஒருவேளை நீங்க மிஸ்டேக்கா குடுத்துருக்கீங்களா இல்லையாங்கிறத செக் பண்றதுக்கு, இந்த மாதிரி நீங்க கர்சர வைக்கும்போது ப்ளூ கலர்ல ஹைலைட் ஆகுது. அப்ப நீங்க கண்ட்ரோல் பிளஸ் கிளிக் பண்ணீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா அதுக்கான டிஸ்கிரிப்ஷன் என்னங்கிறதுக்கு கர்சர் மூவ் ஆயிடும். ஓகேங்களா? அத வச்சு கரெக்ட்டா குடுத்துருக்கோமா இல்லையாங்கிறத செக் பண்ணலாம். ஓகே, மிஸ்டேக் பண்ணாம இருக்க. அகைன் இப்ப நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து யூஸ் அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, நேம் ஃபீல்ட் குடுத்தேன். எனக்கு அந்த இடத்துல ப்ராடக்ட்டோட நேம் மட்டும் எனக்கு கேட்கணும். அடுத்து எனக்கு வந்து என்ன பண்ணணும்னா, அமௌண்ட் வந்து ஃபில் பண்ணணும். ஓகேங்களா? அமௌண்ட் வந்து ஃபில் பண்ணணும். அதனால நான் வந்து என்ன பண்றேன், அமௌண்ட் ஃபீல்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அமௌண்ட் ஃபீல்ட். ஒருவேளை அமௌண்ட் ஃபீல்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கா, இல்லையான்னு நம்ம செக் பண்றதுக்கு என்ன பண்ணலாம்? அகைன் கண்ட்ரோல் கிளிக் நீங்க பண்ணீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா அமௌண்ட் ஃபீல்ட்ன்னு ஒண்ணு இருக்குங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஆல்ரெடி இருக்கு. இந்த இருக்கிற ஃபீல்ட தான் நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? சோ மிஸ்டேக்கா இருந்துச்சுன்னா, நம்ம அகைன் வந்து அத நம்ம சர்ச் பண்ணிட்டு நம்ம குடுக்கணும். சோ அமௌண்ட் ஃபீல்ட். நான் ஃபீல்ட் குடுத்த உடனே அதோட கலர் வந்து எனக்கு மாறணும் சார். சோ அது வந்து எனக்கு ப்ளூ கலர்ல எனக்கு வரணும். அல்லது வேற ஏதாவது ஒரு கலர்ல வரணும் அப்படின்னா நம்ம வந்து மாத்திக்கலாம். ப்ளூ அப்படின்னு நான் வந்து குடுத்துறேன். சோ இதே கலர நான் வந்து இங்க என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா, அடுத்த இந்த அமௌண்ட் ஃபீல்டுக்கு குடுத்துறேன். சோ இப்ப நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஒரே லைன்ல 2 ஃபீல்ட் வந்து நான் வந்து இங்க டிக்ளேர் பண்ணியிருக்கேன். சோ சிங்கிள் லைன் வித் 2 ஃபீல்ட். ஓகேங்களா? சோ இப்ப நான் கண்ட்ரோல் எஸ் குடுத்துட்டு, அப்படியே நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நான் வந்து இந்த புரோகிராம வந்து நான் திரும்ப அவுட்புட் பார்க்கிறேன். கண்ட்ரோல் ஆல்ட் கீ F4, கண்ட்ரோல் ஏ ஃபார் சேவ். சோ அப்படியே எஸ்கேப் பண்ணிட்டு, சிடிசி ரிப்போர்ட் ஓப்பன் பண்றேன். இப்ப எனக்கு ஃபர்ஸ்ட் இன்புட் கேக்குது. சோ அதுவே வந்து எனக்கு என்ன பண்ணிக்குது அப்படின்னா, விட்த் இன்கிரீஸ் பண்ணிக்குது. எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு. நம்ம எத்தன ஃபீல்ட் ஆட் பண்றோமோ, அத்தன ஃபீல்ட் அளவுக்கு நம்மளுக்கு இன்கிரீஸ் ஆகும். அதாவது இந்த விட்த் வந்து ஆட்டோமேட்டிக் இன்கிரீஸ் ஆயிட்டே போகும். இப்ப நான் வந்து இந்த இடத்துல என்ன பண்றேன், ஹார்லிக்ஸ் 500 கிராம்ஸ் குடுத்துட்டு என்டர் பண்றேன். இப்ப அகைன் வந்து அது ப்ளூ கலர்ல மாறிடுது. ஓகேங்களா? இப்ப வந்து இந்த இடத்துல வந்து என்ன பண்றோம்னா 255.60 பைசே அப்படின்னு குடுத்துட்டு என்டர் பண்றேன். ஆட்டோமேட்டிக்கா நமக்கு அந்த அமௌண்ட் வந்து கலர் வந்து மாறிடுது. அமௌண்ட்ட வந்து அத கன்சிடர் பண்ணிக்குது. ஏன்னா ஃபீல்ட் வந்து அமௌண்ட் ஃபீல்ட். சோ இப்ப நான் வந்து அப்படியே வந்து அக்செப்ட் அப்படிங்கிறது பண்றேன். அப்படியே வந்து சேவ் ஆகுது. சோ அக்செப்ட்னாவே சேவ் தானே சார் ஆகும். அது எங்க சார் சேவ் ஆகுது அப்படின்னா, கண்டிப்பா நம்ம வந்து ஸ்டோரேஜ் அப்படிங்கிறது இன்னும் நான் வந்து இதுக்கு ஸ்பெசிஃபை பண்ணல. இன் ஃபியூச்சர்ல நம்ம வந்து இதுதான். இப்ப எக்ஸாம்பிள் வந்து நம்மளுக்கு டிடிஎல்ல பொறுத்தவரைக்கும் 2 டைப்ஸா நம்ம பார்க்கலாம். ஒண்ணு ஆல்ரெடி இருக்கிற ஒரு ரிப்போர்ட்ட ஆல்டர் பண்றது. இன்னொன்னு வந்து புதுசா ஒரு ரிப்போர்ட்டே கிரியேட் பண்றது. ஓகேங்களா? நம்மளுக்கு வந்து ஒரு 3 கிளாஸஸ் வந்து நான் புதுசா ஒரு ரிப்போர்ட் கிரியேட் பண்றத பத்தி தான் பேசுறேன். இப்ப எக்ஸாம்பிள் வந்து நம்ம என்ன பண்றோம்? ஒரு கஸ்டமர் வந்து என்னன்னா டேலில இல்லாத ஒரு நியூவா கேட்கிறாரு. டிரைவருடைய டீட்டெயில்ஸ் கேட்கிறாரு, வெஹிக்கிளுடைய டீட்டெயில்ஸ் கேட்கிறாரு. ஓகேங்களா? சோ இப்ப இல்லாத ஒண்ணு கேட்கும்போது நம்ம எப்படி அத கிரியேட் பண்ணணும்? எங்க ஸ்டோர் பண்ணணும்? அத எப்படி ரிப்போர்ட்டா நம்ம வந்து ஜெனரேட் பண்ணணும்?
ஸோ இது வந்து இல்லாத ஒண்ணு. அதர்வைஸ் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இருக்கிறதே கேட்பாங்க. ஸோ நம்ம வந்து என்ன பண்றோம், ஒரு லெட்ஜர் நம்ம கிரியேட் பண்றோம். ஓகேங்களா? ஒரு கஸ்டமருடைய லெட்ஜர் கிரியேட் பண்றேன். லெட்ஜர் கிரியேட் பண்ணும்போது எனக்கு நியூவா வந்து ஒரு ஃபீல்ட் எனக்கு வேணும். ஓகேங்களா? நியூ ஃபீல்ட் எனக்கு வேணும். அந்த ஃபீல்டுல நான் வந்து என்ன பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னா, ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் நான் குடுக்கணும். அப்ப ஒரு ஒரு ஃபீல்ட எடுத்து கொண்டு போய் நம்ம எதுல வைக்கிறோம் அப்படின்னா, வேற ஒரு ரிப்போர்ட்ல நம்ம போயிட்டு ஆட் பண்றோம். ஓகேங்களா? ஆல்ரெடி இருக்கிறத மாடிஃபை பண்றது அப்படிங்கிறது ஒரு டைப் ஆஃப் புரோகிராம். இன்னொன்னு டேலில இல்லாத ஒரு இத நம்ம வந்து மாடிஃபை பண்றது அனதர் டைப் ஆஃப். இப்ப நம்ம வந்து ஸ்டார்ட்ஸ் வித்தவுட் இன் டேலி. ஓகேங்களா? சோ இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒவ்வொரு கிரியேஷனும் இந்த ஒவ்வொரு இப்ப லெட்ஜர் அப்ப நம்ம எடுத்தோம் அப்படின்னா, இந்த லெட்ஜர் இந்த ஃபீல்டு இந்த பார்ட் எப்படி இருக்கு? இந்த பார்ட்ல வந்து லெஃப்ட் பார்ட் இது, ரைட் பார்ட் அப்படிங்கிறது இது. ஓகேங்களா? லைன் 1 அப்படிங்கிறது இது வந்து நம்மளுக்கு ஒரு மாதிரியான இன்புட் வாங்குது. அட்ரஸ் ஒரு மாதிரியான இன்புட், ஃபோன் நம்பர் ஒரு மாதிரியான இன்புட், ஜிஎஸ்டி நம்பர் ஒரு மாதிரியான இன்புட், பான் நம்பர் ஒரு மாதிரியான இன்புட். ஸோ இதெல்லாம் எப்படி கிரியேட் ஆயிருக்குங்கிறத பார்த்தா நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணி போறோம். ஸோ இங்க நம்ம வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் குடுக்குறோம். ஆட்டோமேட்டிக்கா அது சேவ் ஆகுது. பட் எங்க சேவ் ஆகுது? இன்னும் நம்ம டிக்ளேர் பண்ணல. ஸோ நம்ம அடுத்தடுத்த செஷன்ல நம்ம இத பத்தி ஓகேங்களா? அடுத்து இன்னைக்கு பார்த்ததோடயே ஒரு ரீகேப் நான் பண்ணியிருந்தேன் உங்களுக்கு. ஸோ நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, ஒரு ஃபீல்டு நம்மளுக்கு வேணும் அப்படிங்கிற பட்சத்துல, அதுக்கு தேவையான ரிப்போர்ட் நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு செட் பண்ணணும். அடுத்து நம்ம வந்து ஃபார்ம் செட் பண்ணணும். அதுக்கடுத்து பார்ட் அப்படிங்கிறது இருக்கணும். அந்த பார்ட்ல லைன் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கணும். அந்த லைனுக்குள்ள தான் நம்ம ஃபீல்டு அப்படிங்கிறத நம்ம செட் பண்ண முடியும். ஸோ இது ஒவ்வொன்னும் கண்டிப்பா இருக்கணும். ஃபீல்டு வேணும் அப்படின்னா இதெல்லாம் கண்டிப்பா இருக்கணும். இதெல்லாம் நம்ம வந்து எப்படி சர்ச் பண்றோம்? ஓகேங்களா? அதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் இங்க குடுத்துருக்கேன். இப்ப இதுல வந்து கீ ஐட்டம்ஸ் நம்ம வந்து எப்படியெல்லாம் நம்ம வந்து ஆட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கானது. அதே மாரி நம்ம வந்து என்ன மாரியான எரர் வரும்? ஸோ இது வந்து என்ன பண்ணுதுன்னா, டிடிஎல் எரர், டிஸ்கிரிப்ஷன் நாட் ஃபவுண்ட் அவ்வளோதான். இது வந்து நம்ம வந்து ஈஸியா கன்டின்யூ பண்ணக்கூடிய எரர். ஜஸ்ட் நம்ம வந்து எஸ்கேப் பண்ணிட்டோம் அப்படின்னா, அடுத்து நம்ம வேற புரோகிராம வந்து நம்ம அக்செப்ட் பண்ணலாம். டேலி வந்து நம்மளுக்கு குளோஸ் ஆகாது. ஓகேங்களா? ஸோ அந்த மாரியான எரர். ஸோ இந்த இடத்துல நான் வந்து ஃபார்ம் அப்படிங்கிறது மட்டும் நான் குடுத்துட்டேன். ஸோ இங்க என்ன கேட்குது? இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு ரிப்போர்ட் அப்படிங்கிறது டிஸ்கிரிப்ஷன் இல்லன்னு சொல்லுது. நான் ரிப்போர்ட் டிஸ்கிரிப்ஷன் குடுத்துடுறேன். குடுத்துட்டு அப்படியே ரன் பண்ணேன் அப்படின்னா, அகைன் அந்த ரிப்போர்ட்ல ஃபார்ம் இல்லன்னு சொல்லிட்டு எனக்கு எரர் வரும். ஓகேங்களா? பட் இந்த மாதிரியான எரர் டேலி அப்ளிகேஷனே வந்து குளோஸ் பண்ணிடும். ஓகேங்களா? ஸோ நம்ம ஓகே பண்ணோம்னா டேலி குளோஸ் ஆயிடும். திரும்ப நம்ம ரீஸ்டார்ட் பண்ணணும். இல்லன்னா ரீஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம இந்த டிடிஎல்ல நம்ம கரெக்ட் பண்ணணும். ஒருவேளை நம்ம வந்து பார்ட் அப்படிங்கிறத நம்ம செட் பண்ணிட்டோம். பார்ட் நம்ம செட் பண்ணிட்டு அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா, பார்ட்டுக்குள்ள ஃபார்ம் அப்படிங்கிறது வேணும்னு சொல்லிட்டு எரர் வரும். ஃபார்ம் மட்டும் செட் பண்ணா பத்தாது. ஃபார்ம்ல வந்து நம்மளுக்கு பார்ட்ஸ் இருக்கணும். நோ பார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வருது. ஸோ ரிப்போர்ட்ல ஃபார்ம் இருக்கணும். ஃபார்ம்ல பார்ட் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கணும். ஒரு பார்ட்டுக்குள்ள அனதர் பார்ட் கூட நம்ம குடுக்கலாம். ஒரு பார்ட் அனதர் பார்ட் கூட குடுக்கணும். இப்ப எக்ஸாம்பிள் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, கிரியேட் அப்படிங்கிறத நான் குடுக்குறேன். இங்க லெட்ஜர் அப்படிங்கிறத நம்ம வந்து குடுக்குறோம். இப்ப வந்து அ அஸ்வின் அப்படின்னு நான் வந்து இந்த இடத்துல குடுத்துறேன். குடுத்துட்டு என்டர் பண்றேன். என்டர் பண்ணிட்டு இப்ப நான் வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, கான்டாக்ட் நம்பர், கான்டாக்ட் டீடைல்ஸ் நான் குடுத்துட்டு என்டர் பண்ணணும். இது ஒரு பார்ட். ஓகேங்களா? இது டாப், இது லெஃப்ட், இது ரைட் அப்படின்னு சொல்லிட்டு பார்ட்டா இருக்கும். இந்த இத நான் எஸ் குடுத்தோம்னா அனதர் பார்ட் ஓப்பன் ஆகுது. ஸோ ஒரு பார்ட்டுக்குள்ள நம்ம வந்து அனதர் பார்ட் அப்படிங்கிறத நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா, நம்ம டிக்ளேர் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து என்ன அப்படின்னா இந்த இடத்துல இருக்கு. ஸோ ஒரு பார்ட் சார் அப்படிங்கிறதுல சொல்லுங்க. சார் அது பார்ட்டா இல்ல ஃபார்மா சார்? 2வது உள்ள ஓப்பன் ஆகுது. பார்ட். கான்டாக்ட் இப்ப நான் டீடைல்ஸ். வந்து ஆ ஐ மீன் அந்த கான்டாக்ட் டீடைல்ஸ் அப்படிங்கிறது வந்து இது வந்து நம்மளுக்கு வந்து இதுவும் ஒரு ரிப்போர்ட் மாரி தான். இப்ப டேலிய பொறுத்த டிடில பொறுத்தவரைக்கும் நம்ம ஒரு இந்த இது கொண்டு வரணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட் ஆகும். அந்த ரிப்போர்ட்டுக்குள்ள வந்து என்ன ஆகும் அப்படின்னா, பார்ட் அப்படிங்கிறது இருக்கும். அந்த பார்ட்டுக்குள்ள ஃபார்ம்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஓகேங்களா? இது சோ ஃபார்ம்ஸ் தான் எதுவுமே ஆக்சுவலி. எல்லாமே ஃபார்ம்ஸ்க்குள்ள ஃபார்ம். ஆ ஆமா. ஒரு ஃபார்முக்குள்ள ஃபார்ம். இத நம்ம வந்து என்ன பண்றோம், இது ஒரு எக்ஸாக்ட்டா இது ஒரு ரிப்போர்ட்டா நம்ம கிரியேட் ஆகும். கிரியேட் பண்ணணும். அந்த ரிப்போர்ட்டுக்குள்ள நம்ம வந்து மல்டிபிள் பார்ட்ஸ் இருக்கு. அந்த பார்ட்ஸ்க்குள்ள இன்னொரு பார்ட்ஸ் நம்ம கொண்டு வரணும். ஓகேங்களா? நான் எக்ஸ்பிளைன் பண்ண வந்தது இதுதான். ஒரு பார்ட்டுக்குள்ள அனதர் பார்ட் நம்ம குடுக்கலாம். அதுல நார்மல். ஒரு பார்ட்ல கண்டிப்பா லைன் இருக்கணும். அந்த பார்ட்டுக்குள்ள அட்லீஸ்ட் ஒரு பட்டன் அப்படிங்கிறது வைக்கிறதா இருந்தாலும் வச்சுக்கலாம். ஓகே? சோ ஆனா இதுக்கு முன்னாடி நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஃபார்முக்குள்ள நம்ம வந்து இன்னொரு ஃபார்ம் நம்ம வைக்க முடியாது. கரெக்ட்டுங்களா? ஒரு ரிப்போர்ட்டுக்குள்ள இன்னொரு ரிப்போர்ட் நம்ம வைக்க முடியாது. பட் இந்த இடத்துல வந்து ஜஸ்ட் இந்த இடத்துல பார்ட்ல இன்னொரு பார்ட் வைக்கணும். பார்ட் மட்டும் வச்சா பத்தாது. லைன் அப்படிங்கிறது நம்ம குடுக்குறோம். அந்த லைனுக்குள்ள நம்ம இன்னொரு லைன் நம்ம செட் பண்ணலாம். அடுத்து ஃபீல்ட் அப்படிங்கிறத நம்ம செட் பண்ணலாம். ஓகே. ஒரு லைனுக்குள்ள இன்னொரு லைன். ஸோ டேலில வந்து ரிப்பீட் அப்படிங்கிற ஒரு டெஃபினிஷன்ஸ் வந்து நம்மளுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு. ரிப்பீட் இன் தி சென்ஸ் இப்ப நான் வந்து என்ன பண்றேன், அஸ்வின் அப்படின்னு குடுத்துடுறேன். நம்பர் 12 அப்படின்னு நம்ம வந்து குடுக்குறோம். நம்பர் 12 குடுத்து இது ஒரு லைன்.
அகைன் என்டர் பண்ணா எனக்கு அடுத்த லைன் வரும். தட் இஸ் அது அப்படியே ரிப்பீட் ஆகுது. ஸோ இங்க வந்து டிசி டவர் அப்படின்னு நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, நான் வந்து இங்க குடுக்குறேன். ஸோ குடுத்துட்டு அப்படியே நான் வந்து அகைன் என்டர் பண்றேன். அடுத்து ரிப்பீட் ஆகுது. லைன் பை லைன் ஒரு லைன், அடுத்த லைன். இது வந்து ரிப்பீட் அப்படிங்கிறது யூஸ் பண்ண நம்மளுக்கு வரணும். அகைன் எம்ப்டியா இருக்கும்போது அடுத்த ஃபீல்டுக்கு வந்து கர்சர் மூவ் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு லைன் அப்படிங்கிறதுக்குள்ள ஒரு ஃபீல்ட் அப்படிங்கிறத வைக்கலாம். இல்லைன்னா ஒரு லைனே நம்ம வந்து வைக்கலாம். ஸோ அந்த லைனுக்குள்ள லைன் எப்படி சார்? அது எப்படி சார் லைனுக்கு லைன்? தட் இஸ் ரிப்பீட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி நம்ம பண்ணணும். ஓகேங்களா? அடுத்து வந்து என்ன சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நம்ம இந்த கோடிங் அப்படிங்கிறதுக்குள்ள நான் வந்து சொல்லிட்டேன். ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்தது வந்து சிம்பிள் ப்ரோகிராம். ஓகேங்களா? இது நம்ம பண்றோம். இந்த ப்ரோகிராமுக்குள்ள நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, என்னென்ன சார் மெனூஸ் இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம் இல்லையா? கேட்டட் டைல்ல லோக்கல் கிரியேட் இருக்கு, லோக்கல் ஆக்டர் இருக்கு. ஸோ நீங்க புதுசா வந்து நீங்க இந்த இதை நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னா, எந்த மாத்தி மாத்தி நீங்க வந்து அதிகமா ப்ரோகிராமிங் எழுதிக்கிட்டே இருக்கிறதுக்காக நான் இந்த இன்ஃபர்மேஷன் தான் குடுத்துருக்கேன். ஓகே, லோக்கல் டேஷ்போர்ட் இது ரிலீஸ் 4ல தான் இருக்கும். ஓகேங்களா? லோக்கல் டேஷ்போர்ட். அதே மாதிரி நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, ஆட்ரிபியூட்டுக்கான ஃபீல்டு டெஃபனிஷன்ஸ் பார்க்கும்போது, நம்மளுக்கு என்னென்ன ஃபீல்ட் டெஃபனிஷன்ஸ் இருக்கு அப்படிங்கிறது எக்ஸாம்பிளுக்காக நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ இதுல வந்து ஃபார் எக்ஸாம்பிள் கிரியேட் நம்ம குடுத்தோம் அப்படின்னா, நேம் ஃபீல்ட் அப்படிங்கிறது குடுத்தோம். இந்த நேம் ஃபீல்ட வந்து கண்ட்ரோல் கிளிக் பண்ணீங்கன்னா, வேற என்னென்ன ஃபீல்டு இருக்கும் அப்படிங்கிற மாரி சிம்பிள் ஃபீல்டு, அப்பர் கேஸ் ஃபீல்டு, லோயர் கேஸ் ஃபீல்டு. ஸோ இந்த ஃபீல்ட நீங்க வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா, நீங்க ஜஸ்ட் யூஸ் குடுத்துட்டு அப்பர் கேஸ்ல நீங்க மேக்ஸிமம் குடுக்கலாம். நான் எக்ஸாம்பிளுக்காக குடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த டிடிஎல் ப்ரோகிராம்ல நீங்க இந்த இடத்துல வந்து அமௌண்ட் ஃபீல்டு குடுத்தது மாதிரி, இது வந்து 2 ஃபீல்டு நீங்க டிக்ளேர் பண்ணியிருக்கீங்க இல்லையா? ஸோ ஒரே ஒரு ஃபீல்டோ அல்லது 2, 3 ஃபீல்டோ குடுத்துட்டு ஒவ்வொன்னையும் நீங்க தனித்தனி யூஸ்ல வந்து தனித்தனி ஃபீல்டு டைப் வந்து யூஸ் பண்ணிக்கிறீங்க. அப்படி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு எக்ஸாம்பிள் வேணும் அப்படின்னா, நீங்க என்னென்ன ஃபீல்டு இருக்குங்கிறத நீங்க பாருங்க. அப்பர் கேஸ் ஃபீல்டு, தென் லாஜிக்கல் ஃபீல்டு, எஸ் ஆர் நோ மட்டும் எனக்கு வேணும். ஓகேங்களா? இது எக்ஸாம்பிளுக்காக. ஓகே. தென் வந்து சிங்கிள் லைன்ல மல்டிபிள் ஃபீல்டு. ஓகேங்களா? ஃபீல்டு 1, ஃபீல்டு 2. இது வந்து நீங்க வந்து பார்த்துக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த நோட்ஸையும் நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன். இதுல வந்து நான் அடுத்த ப்ரோகிராம் அப்படிங்கிறது அதாவது அடுத்த அ எக்ஸாம்பிள்ஸ் வந்து இதுல இருக்கு. இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா, நீங்க வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? இன்னைக்கு பார்த்தது வரைக்கும் நான் வந்து நோட்ஸ் ஷேர் பண்ணியிருந்தேன். இதுவரைக்கும் நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. டவுட்ஸ் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல நம்ம வந்து அடுத்த செஷன்ஸ் நம்ம வந்து பார்க்கலாம். நான் உங்களுக்கு இன்னைக்கு வந்து குரூப் அப்படிங்கிறத நான் ஃபார்ம் பண்ணிருவேன். ஓகேங்களா? ஸோ குரூப் ஃபார்ம் பண்ணும்போது அந்த குரூப்ல நீங்க வந்து உங்களோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நீங்க ஷேர் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ என்னென்ன டவுட்ஸ் இருக்கு அப்படிங்கிறது நான் முன்கூட்டியே அத வந்து நான் வந்து நீங்க குடுத்துட்டீங்கன்னா, இம்மீடியட்டா நம்ம வந்து சால்வ் பண்ண முடியுங்கிற பட்சத்துல சால்வ் பண்ணிடலாம். அதர்வைஸ் அத ஒரு செஷன்ல தான் நம்ம வந்து சால்வ் பண்ண முடியும் அப்படின்னா, நான் செஷன்ல வந்து அத நான் திரும்ப வந்து உங்களுக்கு சால்வ் பண்ணிக்கிறேன். சரிங்களா?